பொசிஷன் சரியா இல்லாம ஒரேடி அப்படி கோணலாவே போயிட்டு இருக்கேன், ஒரு பக்கமாவே போறேன். நான் கவனிச்சேன். இப்பதான் எனக்கு இதே இடத்துல தான் நிக்கணும். எஸ், கரெக்டாக வந்துருச்சு. இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் டாக்டர் சஞ்சீவின்னு ஒருத்தர் இருக்கிறார். டாக்டர் சஞ்சீவி. இப்போ அவருக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தது. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவுடனே என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கேட்கும்போது நான் அவரோட கையை அப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்க்குறேன். அந்த அம்மாவோட கையையும் பிடிச்சிட்டு நான் பார்க்குறேன், அவரோட மனைவி கையையும் இப்படி பிடிச்சிட்டு பார்க்குறேன், இவர் கையையும் பிடிச்சிட்டு பார்க்குறேன். இப்போ இவர் குழந்தை இருக்குது, இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போது இவருக்கு குழந்தை வந்து 2வது மனைவி மூலமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு, 2வது கல்யாணம் பண்ணினா அது மூலமாக தான் உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, அப்போ 2வது கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். குழந்தை பிறக்குமா? அது சின்ன பிறக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட சம்மதத்தோட 2வது மனைவி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களும் எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு இல்லை, எங்கள் ஸ்கூலில் படித்தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது எங்கிட்ட ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் எதுக்காவது அவங்க வீட்டுக்கு போனாலோ இது பண்ணாலும் சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க, நீ சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க. உடனே நான் வந்து வேண்டாம் அப்படிம்பேன். நிறைய அவருடைய பிரச்சனைகள்லாம், அந்த அம்மாவோட பிரச்சனைகள், அவரோட பிரச்சனைகள்லாம் நான் நிறைய தீர்த்துருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க வீட்டுக்கெலாம் போகும்போதெல்லாம் என்ன சாப்பிட்டு போ அப்படிங்கும்போதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஓடி ஓடி போயிட்டுருப்பேன். அப்போ அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, நான் எதுக்கும் அவங்க வீட்டு போயிருந்தப்போ பிடிச்சி வச்சுக்கிச்சு, இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட வைக்காமல் நான் விட மாட்டேன், சாப்பிடாம அவனை விட மாட்டேன்னு சொல்லி பிளேட்டில் சோறு எடுத்துகிட்டு வந்துட்டு, சோறு குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருச்சு. இப்போ சாப்பிடு அப்படின்னுச்சு, எடே சாப்பாடு எடே அப்படின்னுச்சு. நான் மாட்டேன் அப்படின்னு, வேண்டாம் அப்படின்னு. அப்படியே அந்த அம்மா சொல்லிச்சு, ஒவ்வொரு தடவையும் அந்த சின்ன குழந்தை வந்துக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன பொம்பளை அப்படின்னு சஞ்சீவி டாக்டர் வந்து அந்த வீட்டை மாற்றிட்டு விட்டுட்டு போயிருக்கு. ஒவ்வொரு அவன் அந்த குழந்தை வந்துட்டு போறா, அவளுக்கு நீ சாப்பாடு கொடுக்காம நீ அனுப்பிச்சிட்டு இருக்க, ஒரு சின்ன குழந்தை அவனை சாப்பிட வைக்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன பொம்பளை அப்படின்னு வானகட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போயிட்டாராம். அப்படின்னா எதுக்கோ நான் போனப்போ இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, வந்தா சாப்பாடு வச்சு சாப்பிடே அப்படின்னுச்சு. நான் மாட்டேன் அப்படின்னு. இந்த அம்மா என்ன செஞ்சுட்டு, என்னடி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நீ இருக்கு பிடிச்சிட்டு தண்ணி வாயில அப்படி தெளிச்சுச்சா. கிடக்குன்னு வாயை திறந்து போட்டேன், சாப்பிட்டேன். சாப்பிட்டா துப்பமா சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் சோறு எடுத்துட்டு வாயில வச்சுச்சு, இருக்கு கை அப்படி இருக்குன கையை அப்படி எடுத்துட்ட உடனே மறுபடியும் சோடை எடுத்து அப்படி வாயில வச்சோடனே ஆண் வாங்கி சாப்பிட்டேன். திருப்பி ஒரு சோறு. அந்த அம்மா கேட்குது, நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவியா அப்படின்னு வச்சு. நான் ஆமா அப்படின்னு. ஐயோ எனக்கு இது தெரியாம போச்சு. ஏன் அப்படி அப்படின்னுச்சு. நான் சாப்பாடு அப்படி கையில் எடுக்க அப்படி வந்தேன்னா யாராவது என் கையை பிடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கும் எனக்கு. கையை பிடிச்சிட்டு சாப்பிடாதுன்னு சொல்லி தட்டை எடுத்துட்டு நான் அடித்து துரத்தி விட்டுருவாங்க. அதனால யார் வீட்லேயும் நான் எங்கேயுமே கையை இப்படி சாப்பாடு எடுக்க மாட்டேன். என்னடா சொல்கிற, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீட்டில்? ஆமாம், என் பாட்டி இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடுவேன், மற்ற நேரம்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். மற்றபடி யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிட போனாலும் எனக்கு பயமாக இருக்கும். நம்ம சொந்த வீட்டிலேயே நம்மளுக்கு வந்து சாப்பிட விடாமல் கையை பிடிக்கிறாங்களே, நம்ம அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றோமேங்கிற அந்த பயம் இருக்கும். அதனாலே
சேரி மக்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் போனேன்னா சாப்பாடை வாயில் திணிச்சு தான் விடுவாங்க, சாப்பாடை ஊட்டி விட்டு தான் அனுப்பி விடுவாங்க. என் ஃப்ரெண்டு கண்ணன் செட்டியார் வீடு, கண்ணன் செட்டியார் வீட்டில் ஒரு சில வீட்டில் மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்கும்போது, அவங்க வீட்டிலலாம் நான் சாப்பிடும் போதெல்லாம் எழுப்ப மாட்டாங்க. கண்ணன் செட்டியார் வீட்டில் ராஜு, பாபு, உமா அவங்க வீட்டிலலாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டு அப்படிம்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் மட்டும் தான் நான் ஃப்ரீயாக சாப்பிடுவேன். மற்ற யார் வீட்லேயும் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன். அவ்வளோ வயசில் யார் வீட்லேயும் சாப்பிட்றவே மாட்டேன் நான். அவங்களும் எவ்வளோ கெஞ்சினாலும் சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக ஒரே ஒரு வாய் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அப்புறமும் அந்த ராஜா முத்துக்குமார் வீட்டில் 2-3 நாள் நான் சாப்பிட்ருக்கேன். அது அருணாவுக்கு பிடிக்கலன்னொன்னே அதையும் நான் நிப்பாட்டிட்டேன். இது ஒரு பக்கம். அந்த அம்மா இருடி நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவியா அப்படின்னுச்சு. ஆமா அப்படின்னு. ஐயோயோ எனக்கு தெரிஞ்சா நீ ஒவ்வொரு தடவை வரும்போது நான் ஊட்டி விட்டே அனுப்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு. சரி, இது ஒரு பக்கம். ஒரு தடவை எனக்கு இனி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு எங்கிட்டக்க. இந்த மாதிரி சஞ்சீவி டாக்டர் மேலே புகார், எக்ஸ்பைரி ஆன மருந்தை வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டாரு, எக்ஸ்பைரி ஆன மருந்தை தூக்கி பேஷண்ட்ஸுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாரு, எக்ஸ்பைரி மாத்திரை மருந்தெல்லாம் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட் டாக்டர் மேலே. அவர் வந்து இந்த பாருங்க தேதியெல்லாம் பாருங்க, நான் எல்லாமே நான் அப்படி தானே வச்சிருக்கிறேன், அதில் யாரோ கேஸ் வேற போட்டுட்டாங்க, அவரோட இதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க, நீ இனிமேல் சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த உடனே எனக்கு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இந்த பிரச்சனை என்ன பண்ணலாம், நேராக புவனாட்டை கொண்டு போ அப்படின்னாங்க. அவர் வந்து எனக்கு புவனான்னு பேர் வச்சார். குழந்தையெல்லாம் பிறந்த உடனே அவர் எனக்கு வச்ச பேர் புவனா. சரி நான் புவனான்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு. சரி இந்த பிரச்சனையை புவனாட்டை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த என்னை இது பண்ணுவார்ல, வளர்க்குறாங்கல்ல, என்னுடைய குரு இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல், இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் இவர் ஒரு பேர் என்ன, அகமது பஷீர் சார், அப்புறம் நைனா முகமதுக்குலாம் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்பதான் அவங்க சொன்னாங்க, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் தானே புவனா பண்ணுவா, மற்றபடி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பாளான்னு சஞ்சீவி டாக்டர் கேட்குறாரு. அவள் எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து வச்சிருவா, கண்டுபிடிச்சிருவா, கூடுமான வரை ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டுபிடிக்கிறாளா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிரச்சனையை கொண்டு போவோம், சரி பண்றாளா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இது வந்து எங்கிட்ட கிடையாது, ஆனால் கடவுளோட அவதாரமா முடிஞ்சதான் பண்ணுவோம். அதுக்காக உடல் ஊனமிச்சு ரொம்ப முடங்கி போய் இருக்கிறான், போலியோ உள்ளவனா நடக்க வை, அது கால் ஒடிஞ்சவனா காலை ஒட்ட வை, அதெல்லாம் நம்மளால முடியாது, அது கர்மா. சில விஷயங்கள் தான் பண்ண முடியும், சில விஷயங்கள் வந்து ஆண்டவனை மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் தான் நம்மளால சரிப்படுத்த முடியும். சரி நம்ம போனா கிட்ட கொண்டு போவோம், அவன் என்ன சொல்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த விஷயம் வருது. அப்போ நான் நேராக சஞ்சீவ் டாக்டர் கிளினிக் போறேன். போயிட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு, உட்கார்ந்த உடனே அப்படி பார்க்குறேன். அவரை பற்றின அந்த விஷயங்கள் வந்து பேப்பர்லலாம் வந்துருச்சு. அவரோட இதை வந்து ஸ்டாப் பண்ணி வேற வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவருக்கு வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால அவர் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தார். நீ இனிமேல் இங்கே நீ கிளினிக் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து காலி பண்ணாங்க. அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னொடனே அங்கேருந்தும் காலி பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா சுத்த அவருக்கு சொல்கிறாங்க, கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையறியே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு குழந்தை கொடுத்தால அவள் தான் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவா, கேட்டு பார்ப்போமே, என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போமே. இல்லை இது டாக்டர் பிரச்சனை, இது பிரச்சனை, அவளுக்கு என்ன தெரியும், சொல்லி பார்ப்போம், என்ன பண்ணுறா பார்ப்போம். சனி என்கிட்ட சொன்ன உடனே நான் நேராக அவர் தற்காலிகமாக கிளினிக் நடத்துறக்கூடிய அந்த இடத்துக்கு நான் போகிறேன். உள்ளே போயிட்டு நேராக உள்ளே போகிறேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். என்கிட்ட வந்து என்னை வந்து 6 பேர் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. யாரெல்லாம், நைனா முகமது, இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல், நைனா முகமதுலாம் அமைச்சர், அவர் ஏடிஎம்கே அமைச்சர், இன்னும் 2 பேர், இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர், இன்னும் நான் மொத்தம் ஒரு 6-7 பேர், வெளியில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. இந்த கிளினிக்குள்ளே போகிறோம். கிளினிக்குள்ளே போனோம், நான் அவர் உட்காந்துருக்கிறாரு. இந்த அவளை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னொடனே என்ன அப்படின்னொடனே நான் அப்படியே அந்த கிளினிக் அப்படியே சுற்றி பார்த்தேன். ஊர் மருந்தையா அப்படி பார்த்தேன். ஊர் மருந்தையா அப்படி பார்த்துட்டு ஏதோ ஒரு மருந்து இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி யோசிக்கும் போது முதல்ல அவர் கையை பிடிச்சேன். இங்க வா, கையை பிடிங்க அப்படின்னு. கையை பிடிச்ச உடனே இவர் என்ன தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு மருந்தை பூரா அப்படி சுற்றி பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு மருந்து எடுத்தேன். ஒரே ஒரு மருந்து எடுத்தேன். இது என்னது இது அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்குறாரு, இந்த மருந்து நான் வாங்கவே இல்லையே அப்படின்னாரு. இந்த மருந்து நான் வாங்கவே இல்லையே அப்படின்னாரு.
உடனே அப்படி திறந்தேன் அந்த டப்பா அப்படி திறந்துட்டு அந்த பாட்டில் அப்படி எடுத்துட்டு சீர அப்படி கீழே போட்டேன் தரையில். சொல்லுன்னு உடஞ்சிது. பாரு டேட்டை பாரு அப்படின்னு, எக்ஸ்பைரி டேட்டை பாரு அப்படின்னு. இது எக்ஸ்பைரி ஆகுதுன்னா 6 மாதம் இருக்கே அப்படின்னு அவர் டேட்டை காட்டுறாரு. பார்க்குறாரு, படிச்சுட்டு அந்த இதாயத் இஸ்லாம் ஸ்கூல் அவர் வந்து இது எக்ஸ்பைரி ஆக நான் இருக்கே, தேதி இருக்கே அப்படி எடுத்துட்டு சல்லுன்னு அப்படி தூக்கி போட்டு உடைச்சேன். போனா நான் இந்த மருந்து நான் வாங்கவே இல்லையே அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் 2-3 மருந்து அந்த மருந்தை எடுத்துட்டு இப்படி பார்த்தேன். அதையும் உடைச்சிட்டு சல்லுன்னு உடைச்சேன். ஒரு 5-6 பாட்டில்ஸ் மருந்தெல்லாம் எடுத்தேன். அப்புறம் சலைன் பாட்டில் இருக்கு இல்லையா, சலைன் பாட்டிலும் எடுத்தேன். ஐயோ இது நல்லது, சலைன் பாட்டில் அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு அந்த ஊசி இருக்குல்ல அதுலேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சங்குன்னு ஒரு ஒரே குத்திட்டு அப்படி டப்புன்னு அப்படி போட்டேன். டப்புன்னு உடஞ்சிட்டு காலால் ஒரு மிதிச்சேன். இந்த குளுக்கோஸ் தண்ணியாக அதெல்லாம் சீவது. அதுலேருந்து எல்லாம் கப்புன்னு அந்த பாட்டில் உடைச்சேன்ல, அதுலேருந்து குப்புன்னு ஒரு மாதிரி வாடை வந்தது. எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டு மூச்சு முட்டி வந்துருச்சு. ஒட்டிருச்சு எனக்கும் மூச்சு முட்டி மயக்கம் அடைய போனோடனே நைனா முகமது பட்டான்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில கொண்டு வந்துட்டாரு. எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னாரு. எல்லாரும் வெளியில வந்துட்டோம். அப்பதான் அங்க ஒரு கேமராமேன், அவங்க ஏற்கனவே கேமரா கொண்டு வந்திருந்தாங்க, போட்டோ ஷூட்டிங்காண்டி கேமரா கொண்டு வந்திருந்தாங்க. இவ என்ன பண்றா பாப்போங்கிறதுக்காகவே ஷூட்டிங் எடுப்பாங்க. அது பார்த்த உடனே அந்த ஷூட்டிங் அங்க வெளியில அந்த ஜன்னல் வழியா எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த அந்த குப்புன்னு வாட வர அந்த கேமராவும் அப்படியே மறைச்சிச்சு. அது அவருக்கும் மயக்கம் வர ஆரம்பிச்சு. டக்குன்னு எல்லாரும் வெளியில வந்துட்டோம். வந்தோடனே சொன்னேன், இது ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆன மருந்தை ரீபேக் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வெளியில வந்துட்டோம். அது ரூம் பூரா அந்த துருவாடை வந்துச்சு. இவரா சலைன் பாட்டில் நல்லா தானே இருந்துச்சு, அதெல்லாம் உடைக்காத, அதுலயும் இருக்கு, அதுலயும் எக்ஸ்பைரி ஆனது நல்லா இல்லாததையும் வச்சிருக்காங்க. நீ வாங்கினதோட கூட்டமா வச்சுட்டு போயாச்சு. உனக்கு நீ நினைச்சிட்டு இருக்க நீ வாங்கியிருக்க அப்படின்னுட்டு இல்ல, அதுல வெளியில இருந்து வேற ஒண்ணு வந்து போலியானதும் உள்ள பூத்தியாச்சு. அவருக்கா தலை சுத்திருச்சு, எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு. சரி, இனிமே இந்த உடனே டக்குன்னு ஷூட்டிங் எடுத்துட்டாரு. ஏன்னா அவரை வக்கீல் வந்து சொல்லியிருக்காரு எப்படி கண்டுபிடிக்கிறாரோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட்டும் இருந்தாரு. எல்லாரும் அதை கண்டுபிடிச்ச உடனே எக்ஸ்பைரி ஆன மாதிரி குப்புன்னு வாட வந்தது. எல்லாருக்கும் மயக்கம் வந்துருச்சு. மூக்க போட்டு பொத்திட்டு வெளியில வந்துட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு எல்லா மருந்தையும் எடுத்துட்டு சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிசர்ச்சுக்கு அனுப்பியாச்சு. ரிசர்ச்சுக்கு உடனே அனுப்பிட்டோம். கூப்பிடு ரிசர்ச்சுக்கு எல்லாத்தையும் அனுப்பி இது எல்லாத்தையும் ஷூட்டிங் எடு அப்படின்னு வக்கீல் சில யோசனைகள்லாம் கொடுத்துட்டு இதை ஷூட்டிங் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்றது? அப்பதான் அவர் சொல்றாரு, எக்ஸ்பைரி ஆன மருந்து ரீபேக் பண்ணி வருது. அதுல சில மாத்திரைகள் எல்லாம் எடுத்தேன். மாத்திரைகள் எல்லாம் உரிச்சு இப்படி கீழே போட்டுட்டு அதுல தண்ணியில அப்படி போட்டு இப்படி கரைக்கும் போது ஒரு மாதிரி கொப்புன்னு வாடை வந்துச்சு. இது எக்ஸ்பைரி ஆன மாத்திரை. அதுலயும் சில மாத்திரைகளை உரிக்கும் போது பவுடரா வருது. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, அந்த தன்னோட பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த மாத்திரை இருக்குல்ல, ஃப்ரீ சாம்பிள் அது இதெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா, மாத்திரை சில இது தானே கொடுப்பாரு, சில இது மெடிக்கல்ல எழுதி கொடுப்பாரு. அதுல தானே கொடுக்குற அந்த மாத்திரை வந்து உரிச்ச உடனே பவுடரா வருது. இதுல பவுடரா விழுது, முன்னாடி பவுடரா விழுது. ஆனா பேஷண்ட்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க, இந்த மாத்திரை இப்படி அந்த இந்த விவரமா திங்க் பண்ற படிச்சிருப்பான், ஆனா யோசனை இருக்காது. மருந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லா படிச்சவனுக்கும் சிந்திக்கிற அறிவு இருக்காது. அவன் என்ன படிச்சுட்டு வந்திருப்பான், அவன் சப்ஜெக்ட் அவனுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் படிச்சுட்டு வந்திருப்பான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, தெரிஞ்சது கண் தூரம் அளவு, கண் பார்க்கும் தூரம் அளவு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா தெரியாதது நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் நமக்கு தெரியாமலே இருக்கும். அதனால படிச்சிருப்பான், ஆனா அந்த பவுடரா விழுதுவோ இப்படிதான் இருக்குன்னு அவனே கற்பனை பண்ணிக்குவான். இதை பத்தின அறிவு அவனுக்கு இருக்காது. அப்போ இதுல பவுடரா விழுது, எக்ஸ்பைரி ஆனா பவுடரா தான் விழும். இதுதான் நீ கொடுத்துட்டு இருந்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு. இப்ப புரியுதா உன் மேல கெட்ட பேர் ஏன் வருது அப்படின்னு. அவ்வளோத்தையும் ப்ரூஃப் அந்த வக்கீல் வந்து ரெடி பண்ணிட்டாரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு அடுத்து நான் சொன்னேன், அடுத்த தடவை யாராவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன கூப்பிட்டு விடு அப்படின்னு. அப்போ நான் சின்ன பொண்ணு நினைக்கிறேன். ஆமா, ரெப்ரசன்டேட்டிவ் வரும்போது அடுத்து யாராவது வந்தாங்கன்னாக்கா, மருந்து கொடுக்க வந்தாங்கன்னாக்கா என்னை நீ கூப்பிட்டு விடு அப்படின்னு. சரி போனா அப்படின்னாரு. அப்புறம் இதெல்லாம் அப்படியே ரெக்கார்டு பண்ணிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணணும்.
இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னுட்டு. அதுக்கடுத்து ஆதாரம் வேணுமே. அந்த கோர்ட்லலாம் இது பண்ணியாச்சு. இவர் மேல தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணுமே. அவரோட கையை பிடிக்கும் போது அவர் தவறு இல்லைங்கிறத புரிஞ்சிருச்சு. எவனோ ஒருத்தா மருந்து வந்து எக்ஸ்பைரி ஆனதை கொடுத்து இது பண்ணி தப்பான மருந்து கொடுத்தா அதை ரெக்கமெண்ட் பண்ற டாக்டர் மேல எதுக்கு பழிச்சொல் போடணும்? அதுதான் என்னுடைய வாதம். ஆச்சு ஒரு வாரம் போயிருக்கும். ஒரு வாரம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் வந்து வெளியில அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ சஞ்சீவி டாக்டருக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் எங்கேயாவது இருந்தேன்னா நீங்க ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருந்தார் அப்படின்னா என்னை எப்படி நீ தேடுவ அப்படிங்கிறதுக்கு நான் சில விஷயங்கள்லாம் நான் அவர் சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தேன். என்னுடைய குரு நைனா முகமது இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. அப்படி சொல்லி நீ அவளுக்கு வந்து செய்தி வச்சுட்டேன்னா அவள் எங்கே இருந்தாலும் அவளுக்கு நீ அவளை தேடுறாங்கிற. இன்னைக்கு நம்ம டெலிஃபோன் நம்ம மொபைலில் நம்பரை கூப்பிட்டாலுமே ஒருத்தரோட நம்பருக்கு மொபைலை கூப்பிட்டாலுமே நம்மளை பிளாக் பண்ணி வைப்பாங்க. இல்லைன்னா 10 நிமிஷத்தில் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஒருத்தரோட நம்பர் தெரியும் ஆனா நம்மள அவாய்ட் பண்ணுவாங்க. ஒருத்தரோட நம்பர் தெரியும் நம்ம கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க. ஒருத்தரோட நம்பர் தெரியும் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருப்பாங்க. உங்களுடைய தொடர்பு நம்பர் தெரியும் நம்ம கூட அவங்க பேச விரும்ப மாட்டாங்க. இல்ல வேற யாராவது அந்த போனை எடுத்துட்டு இருப்பாங்க. சம்பந்தம் இல்லாத நபர் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி பலவிதமான காரணங்களால நம்ம இப்போ உள்ள டெக்னாலஜில தொடர்பு எண்ணி இருந்தும் நம்மளால தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா ஹேமாவதி வந்து தொடர்பு வைப்பேன். எப்படி தொடர்பு வைக்கணும்? தொடர்புனா செக்ஸ் இல்லடா, காமாந்தகங்களா. தொடர்புனா இது வேற. நம்ம கிட்ட பேசுவதற்கான இணைப்பு உண்டானதை நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சுட்டு வந்திருப்பேன். அப்போ சஞ்சீவி டாக்டர்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு இவங்க கிட்ட நீ சொல்லிட்டேன்னா இவங்க எனக்கு இணைப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு. சரி, ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாச்சுன்னா நீ அவனை நிப்பாட்டிட்டு டக் 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 டக்னு இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு எனக்கும் தகவல் வை, நானும் வந்துடுறேன். அப்பதான் நான் அந்த ராஜுக்கு நான் பாடம் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். இவங்க வீட்டில் கண்ணன் செட்டியார் வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து ராஜுவுக்கும் பாபுவுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு இணைப்பு தெரிஞ்சிருச்சு, யாரும் நம்மளை தேடுறாங்க அப்படின்னு. பாபு இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி விறுவிறுன்னு இறங்கி என் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். யார் வரப்போறாங்கன்னு தெரியலையே. புவனா 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 நம்மளை யாரை கூப்பிடுவா? புவனா நம்மளை யாரு சொல்லுவா? ஏன்னா ஏற்கனவே வச்சவங்க பேரை இன்னொருத்தவங்களும் வச்சுட்டு போவாங்க. புவனான்னு ஏற்கனவே சினிஃபீல்ட்ல உள்ளவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதே பேரை ஒரு அமைச்சர் ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு இதுல இருக்கக்கூடிய அமைச்சர், புதுசா ஜெயிச்ச அமைச்சர் வந்து தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால எனக்கு புவனான்னு வச்சுட்டு போனாரு, புவனேஸ்வரி. அப்ப புவனா புவனா புவனான்னா யாரா இருக்கும்? ஒண்ணு சஞ்சீவி. ஆமா, இப்ப நம்ம சமீபத்துல சொல்லிட்டு வந்தோமே அவரா இருக்கணும். அவர் பெரிய டாக்டர், அவர் எப்படி நம்மள தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன்னா யோசிச்சுக்கிட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கேன். யாரா இருக்கும் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கேன். வாசல்ல புவனா 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 அப்படின்னு கேட்டது. என்னடா அப்படின்னு தடத்தடத்துல வாசலுக்கு ஓடி வரேன். ஓடி வந்தா சஞ்சீவி டாக்டர் பைக்ல 2 வீலர்ல. புவனா 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 வா புவனா, சீக்கிரம் வா, வண்டியில ஏறு புவனா, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. புவனா யார் வந்திருக்காங்க? நீ சொன்ன இந்த மருந்து கொடுக்குறவங்க வந்திருக்காங்களா? என்ன? ஆமா வந்திருக்காங்க புவனா அப்படின்னு. அப்படியா, சரி வண்டியில ஏறு போனா அப்படின்னு. பதட்டம் அவருக்கு, ஏகப்பட்ட பதட்டத்துல இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு என்ன பண்ணேன், கதவெல்லாம் அடைச்சிட்டேன். டக் டக் டக்குன்னு அடைச்சிட்டு கதவை சாவியை எடுத்து மேலே வச்சுட்டு பைக்ல ஏறி இதுல உட்காந்து போயிட்டு இருக்கும் போதே அங்க பஸ் ஸ்டாண்டு அங்க இங்கெல்லாம் என்னோட படைகள் இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி எல்லாரையும் பார்த்து இப்படி கண்ணை காமிச்சேன். இப்படி கண்ணை காமிச்ச உடனே யார் கூட போறாங்கிறது சஞ்சீவி டாக்டர். சஞ்சீவி டாக்டர் கூட போறேன்னா அப்ப சஞ்சீவி கிளினிக் வரணும்னு அர்த்தம். உடனே டக் 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 டக்னு படைகள் வந்துருச்சு. உள்ள போனா ஒரு 5 பேர் கிளினிக் வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. நின்றுகிட்டு இருந்தோடனே அப்படி வரேன், பைக்ல வந்து இறங்குறேன். இறங்கினோடனே இந்த பாரு நிக்கிறாங்க பாரு அப்படின்னு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு இவர் நேர பைக் அந்த ஓரமா வச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டாரு. கிளினிக்குள்ள யாரும் போல, கிளினிக் வாசல்ல அந்த 5 பேர் நிக்கிறாங்க. என்ன உடனே நான் அந்த 5 பசங்க கிட்டக்க போயிட்டு என்ன அப்படின்னு கேட்க போறதுக்குள்ள இவர் நைனா முகமது 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பி, இந்த படைகள் என்ன வரல, பசங்க என்ன வரல, கொஞ்சம் ஒரே ஒரு படை தான் வந்திருக்கு, இன்னும் 2 படைகள் வரணும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு நான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சஞ்சீவி உன் கையில வாட்ச கொடு அப்படின்னு.
வாட்சா, உனக்கு எதுக்கு வாட்சு அப்படின்னு. குடு அப்படின்னு. இவர் வந்து சைலண்டாக தான் சொன்னார், காதில் விழ மெதுவாக தான் சொன்னார் இவர் நைனா முகமது. ஒரு படை தான் வந்திருக்கு, இன்னும் 2 படங்கள் வரணும், படைகள் வரணும், பசங்க வரணும் இன்னும் அப்படின்னு. கொஞ்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அதோடனே அதை பார்த்து அந்த வாட்சை வாங்கினேன். வாட்ச் கொடு அப்படின்னோடனே இவர் அங்கேருந்து கொடு அப்படின்னோடனே இவர் வாட்சை கையில் வாங்கினேன். வாங்கிட்டு அவர் கையில் இருந்த வாட்சு கை தடம் பதிஞ்சிருக்கும்ல, அவரோட கை பதிஞ்சிருக்கும்ல, அந்த கை ரேகையும் இப்படி பிடிச்சிட்டு முதல்ல இவருக்கு பாதுகாப்பு வளைய அனுப்புறேன். இந்த ரேகையும் அந்த வாட்ச் உள்ள ரேகையும் என்னோட ரேகையும் தொட்டு பாதுகாப்பு வளைய அனுப்பிச்சிட்டு இந்த வாட்சில் எப்படி பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா இது வந்து முஸ்லீம் தெரு. முஸ்லீம் தெருவில் தான் அவரோட கிளினிக் இருக்கு. பெரிய பள்ளிவாசல்ல இருந்து அதுக்கு முந்தி நினைக்கிறேன், அதுக்கு அடுத்தது ஏதோ ஒரு தெரு. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறேன். இப்படி பாக்குறேன், இந்த பக்கம் படைகள் வந்தாச்சு. இப்படி பாக்குறேன், இந்த பக்கம் வந்தாச்சு. டான் 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 கை கட்டி நிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாக்குறேன், இந்த பக்கம் படைகள் வந்தாச்சு. இப்படி பார்த்தோன்னே அவர் இப்படி கண்ணை அப்படி காமிச்சாரு. இந்த ஆச்சு அப்படின்னு இப்படி அப்படின்னு வாங்கிக்கிட்டார். என்னப்பா அப்படின்னு 5 பேர்கிட்ட என்ன அப்படின்னு. நீங்களா யாரு அப்படின்னு. இல்லை நாங்களாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், வி ஆர் கம்மிங் ஃப்ரம் தட் கம்பெனி, திஸ் கம்பெனி, தட் கம்பெனின்னு என்னமோ இங்கிலீஷ் பேசணும். எனக்கு இங்கிலீஷ்லாம் புரியாது, நீ தமிழ்லேயே சொல்லு. ஏய் உனக்கா இங்கிலீஷ் புரியாது, எதுக்கு நீ நாடகம் போடுற அப்படின்னு சஞ்சீவி அங்கே இருந்து. எனக்கு இங்கிலீஷ் புரியும், ஆனா இவங்க பேசுற இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு. ஏன் உனக்கு தமிழ் வராதோ அப்படின்னு. நீ எந்த நாட்டில் இருக்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் தானே இருக்க, இந்தியாவில் தானே இருக்க, ஏன் உனக்கு தமிழ் வராதோ. இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஃபாரினர்ஸா? நீ என்னமோ ஃபாரின்ல வந்து உட்காந்துருக்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பூரா ஃபாரினர்ஸ் மாதிரி இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கிற, தமிழில் பேசு அப்படின்னு. உடனே மறுபடியும் அவர் வந்து அவங்க வி ஆர் கம்மிங் ஃப்ரம் தட் கம்பெனி, திஸ் கம்பெனி, தட் கம்பெனி. அங்கிட்ட ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ, ஷோ மீ யுவர் ஐடி கார்டு அப்படின்னு. ஷோ மீ யுவர் ஐடி கார்டு அப்படின்னு உடனே இருக்கார்ல சஞ்சீவி, ஐயோ நான் இவங்க கிட்ட ஐடி கார்டு கேட்கவே மறந்துட்டேனே, ஒவ்வொருத்தரையும் இவங்க வரும்போது ஐடி கார்டு கேட்கவே மறந்துட்டேனே அப்படின்னாரு. ஏய் நீ சாதாரண ஆள் இல்லை, நான் என்னமோ நினைச்சேன். ஷோ மீ யுவர் ஐடி கார்டு, ஐ காண்ட் பிலீவ் யூ, ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இங்கிலீஷ் அண்ட் ஐ காண்ட் பிலீவ் யூ. டேய் உனக்காக நான் நீ அடி வாங்க போற, நீ பாத்துக்கிட்டே இரு. நீ வாங்க போற, நீ அடி வாங்க போற என்கிட்ட. என்னடா பல்ல காமிச்சிட்டு இருக்க, செருப்பு இது போட்டுக்கிட்டு இருக்க, நீ பிளாக் பண்ணி விட்டுருவேன், ஒழுங்கா ஓடி போயிரு. அப்போ அந்த ஷோ மீ யுவர் ஐடி கார்டு அப்படின்னு ஃப்ரம் ஐ கான்ட் பிலீவ் ஃப்ரம் show me your ID card, from that only I can identify, I can believe from where you are coming அப்படின்னு. என்ன இவர் சஞ்சீவ் டாக்டர் இங்கிலீஷ்லாம் பேசுற, இவர் பேசாம இருங்க, குடு ஐடி கொடு, ஷோ மீ யுவர் கார்டு, ஷோ மீ யுவர் ஐடி கார்டுனோடனே இவங்ககிட்ட ஐடி கார்டே இல்லை. இப்படி திணறாங்க. எங்கடா மருந்து கொடு, மருந்து மாத்திரை கொடு, மருந்து கொடு, மருந்து கொடு அப்படின்னு, பேகு கொடு அப்படின்னு இப்படின்னு காமிச்சேன். பேக்கை பிடுங்கண்ணா, பேக்கை பிடிங்கிட்டு மருந்தெல்லாம் அப்படி எடுத்தா எக்ஸ்பைரி ஆன மருந்து அன்னைக்கு போட்டு உடைச்சோம்ல, அந்த கவர் பத்திரமா வச்சிருந்தோம். அந்த கவரு இந்த மருந்து எல்லாம் பூரா எக்ஸ்பைரி ஆன மருந்து பூரா இங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த பைக்குள்ள இருந்துச்சு. கேள்வி எந்த இதுல இருந்து வந்திருக்கேன் உடனே அவ்வளோதான் பசங்களை காமிச்சேன். வாங்க செக் பண்ண அப்படின்னு. என்னெல்லாம் இருக்கு வச்சிருக்கியா? அதே மருந்து தானே? ஆமாம் அதே மருந்து தான்க்கா.
அந்த உடனே அந்த ஆளை அதுக்கு இவன் கேட்குறான், இந்த 5 பேரில் உள்ளவங்க, ஏய் யார் நீ யார் எங்களை கேட்கறதுக்கு? இத்தனை பெரியவங்க மனுஷன் இத்தனை பெரியவங்க இருக்கும்போது சுண்டாக்க மாதிரி இருந்துக்கிட்டு இத்தனோட ஆழாக்க மாதிரி இருந்துக்கிட்டு நீ யார் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு கேட்டான். அதில் ஒருத்தன், அண்ணனுக்கு நான் யாரும் தெரியலையாப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பார்த்து பசங்களை பார்த்து சொன்னேன். அந்த பசங்க வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அண்ணனுக்கு என் பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு. ஒருத்தன் வந்து என்ன சொன்னான், லூசு, பைத்தியம், மென்டால், அதோட உச்சக்கட்டமாக ஒருத்தன் ஹிஸ்டீரியா மாதிரி வேற கட்டா இதாடா பேரு ஒரிஜினல் பேர்லடா சொல்ல மாட்டோம், ஏண்டா பேரை கட்டா அப்படியாடா சொல்றது. அந்த உடனே நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செவுட்டில் ஒரு அறேன் பாரு. அந்த உடனே நைனாமோது அடிச்சுட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோன்னு நைனாமோது பட்டான்னு பின்னாடி வந்துட்டு என்ன அப்படி ஒரு அணைச்சிட்டு பின்னாடியே கொண்டு போயிட்டாரு. அணைச்சிட்டு பின்னாடியே எடுத்துட்டு போயிட்டாரு, தள்ளி விட்டாரு. பசங்களை பார்த்து பசங்க டேய் அடிக்கிறா அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். அந்த 4 பசங்களையும் அதுல 2 பேர் ஓட போனாங்களா, அங்க உள்ள பசங்க பிடிச்சிட்டாங்க. ஒருத்த கிழக்க பார்த்து ஓடுறான், கிழக்க பார்த்து ஓட அங்க கிழக்க உள்ள பசங்க சட்டான்னு பிடிச்சிட்டாங்க. அங்கங்க படைகள் பூரா பசங்க தான் ரொம்ப இருந்தாங்க. அதுல ஒருத்த மட்டும் நினைச்சுக்கணும், ஒருத்த திமிரிட்டு கிழக்க பார்த்து ஓடனோடனே அந்த பையனை பிடிச்சிட்டு கிழக்க உள்ள பசங்களை படாம பிடிச்சிட்டாங்க. 5 வரையும் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு கட்டியாச்சு. டக் டக் டக்குன்னு ஆளாளுக்கு கையில கயிறு எல்லாம் கொடுத்துருந்தாங்களே, 5 வரையும் கட்டியாச்சு. பின்னாடி கயிறை கட்டி அங்கே ஏத்தா மாதிரி அந்த ஒரு கடை ஒன்று இருக்கும், அந்த கடையில் படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டில் 5 வரையும் உட்கார வச்சாச்சு. ஷட்டரை இழுத்து போட்டுட்டு கடையில் உட்கார வச்சாச்சு. சஞ்சீவி டாக்டர் அப்பா இவர் கிடுகிடுன்னு நடுங்கிறாரு, எப்படி இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்றா அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, இவள்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா சரி பண்ணுவான், நம்ம முயற்சி தான் பண்ணுவோம். எல்லா பிரச்சனையெல்லாம் என்னால் தீர்க்க முடியாது, நான் கடவுளோட அவதாரமா இல்லை, பிரச்சனையை தீர்ப்பதனால நான் கடவுளும் கிடையாது, கடவுளோட அவதாரமும் கிடையாது, தீர்க்கலைனால நான் சாத்தானும் கிடையாது, கையால் ஆகாதோடும் கிடையாது. சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு. இப்படி நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா ஏதோ ஒரு சக்தி நம்மளை வச்சு பண்ண வச்சுட்டு இருக்கே வச்சு ஐ எம் நத்திங். அப்போ இவர் வந்து என்ன செய்யறாரு, அப்படியே வெளத்து போயிருச்சு. அதனே நைனா மோகன் என்ன பண்ணாரு, உள்ளுக்குள்ள சஞ்சீவி டாக்டர் கிளினிக்ல போயிட்டு அங்கேருந்து போலீஸ் ஃபோன் பண்றாரு. ஏற்கனவே போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க, வர்றேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த பசங்களை எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சஞ்சீவிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். பசங்கள்லாம் கட்டி போட்டு அங்கே அவனை சுற்றி 5-6 பசங்க நிற்கிறாங்க. திருப்பி ஓடக்கூடாதுன்னு காலையும் கட்டிட்டாங்க, ஓடிடக்கூடாதுன்னு காலையும் கட்டி போட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பிடிச்சி இது பண்ண காலையும் கட்டி போட்ட, கையை காலை கட்டி போட்டு உட்கார வச்சாச்சு. அந்த பசங்களை 5 பேரை உட்கார வச்சாச்சு. சஞ்சீவிக்கா ஒன்றுமே ஓடலை டாக்டருக்கு. சரி, இவளை பற்றி நான் இவ்வளோ இது பண்ணோம் நான் நினச்சி கூட பார்க்கல. எக்ஸ்பைரி ஆன மருந்தை இவன் தான் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கான். அப்போ நான் அன்றைக்கு ஏற்கனவே அந்த மருந்தை உடைக்கும் போது நான் கேட்டேன் இல்லையா, அதை நான் மறந்துட்டேன். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்துடுவேன். நீ எப்படி இந்த மருந்தெல்லாம் நீ வாங்கலை, ஆர்டர் பண்ணலன்னு சொல்கிறேன், இது எப்படி இங்கே வந்தது, அன்றைக்கி என்ன நினச்சி சொல்லு அப்படின்னு. ரெப்ரசன்டேட்டிவ் வந்தானா அப்படின்னு. ஆமாம், மருந்து கொடுக்கறதுக்கு வந்திருந்தா, பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி, ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மருந்து ஒன்று கீழே விழுந்துச்சா, அவனோட பாட்டில் வந்து அந்த டேபிளில் இருந்து நோட்டு ஏதாவது கீழே விழுந்துச்சு. அதை எடுக்கிற மாதிரி இவன் குனிஞ்சிட்டு சைடில் கூடி அந்த இதை மாற்றிடுறான் மருந்தை. அந்த கீழே அந்த கொடுக்கறதுக்குன்னு கீழே வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டேபிளில், இதை எடுத்துட்டு அதை வச்சிருவான். இவர் அதை கவனிச்சிருக்க மாட்டார். அப்புறம் அந்த சுத்தம் பண்ணுற லேடி இருக்காங்க இல்லையா, சுத்தம் பண்ணுற லேடிக்கு வரும்போது இந்த மருந்தை கீழே தள்ளுற மாதிரி இவன் ஆக்டிங் பண்ணுறான். எங்கேயோ இப்படி போகிற மாதிரி, கீழே விழுற மாதிரி, மருந்து கீழே வர மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். அப்புறம் எடுத்து வைக்கிற மாதிரி தன்னோட மருந்தை தூக்கி மேலே வச்சிடுறான். இப்போ இந்த லேடி என்ன பண்ணும், அந்த சுத்தம் பண்ணுற லேடி ஐயோ மருந்தெல்லாம் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி இந்த மருந்தை தூக்கி மேலே வச்சிருது. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. எப்படி நீ நடந்த மாதிரி நீ பார்த்தது சொல்கிற, நடந்ததை பார்த்த மாதிரி நீ சொல்கிற அப்படின்னு. இதுதான் நடந்திருக்கு, நீ அப்படி தானே வச்ச அப்படின்னா. ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்க, செட்டிங் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. எப்படின்னாக்கா இவங்க மருந்து பேசி கொடுக்கும்போதே, இந்த நேரத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே இவங்க வந்து ஒரு கால் பண்ணுறேங்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க. அந்த நேரம் இவன் ஃபோன் பண்ணும்போது டாக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணும்போது இவன் அதுக்குள்ளே இவ்வளோ சட்டையும் பண்ணிடுவான். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆன வந்து தான் கொண்டு வந்த எக்ஸ்பைரி ஆன மருந்தை ரீபேக் பண்ணி புதுசாக இனிமேல் தான் எக்ஸ்பைரி ஆக போகிற மாதிரி டேட்டை போட்டு மருந்தை வச்சிடுறான்.
இது எல்லா மெடிக்கல்ஸ்லேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் நிறைய அந்த மேகி, இன்னும் அது என்ன கேடிசியா ஏதோ ஒரு ஷாம்பு, நிறைய விஷயங்கள்லாம் மெடிக்கல் ஸ்டோர்லேயே நான் பேரஸ்டமால் இதெல்லாம் நான்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறேன். இது வந்து எக்ஸ்பைரி ஆனது ரீபேக். அவனா நான் என்ன சொல்கிறேனே புரிஞ்சுக்காம அந்த மெடிக்கல்காரன் வாதாடுவான் என்கிட்ட. எங்கள் கடையில் அப்படி இல்லை இப்படி இல்லை, இந்த பாருங்கள் இந்த பாருங்க எல்லாம் எக்ஸ்பைரி இனிமேல் தான் எக்ஸ்பைரி ஆகுது. ஓ நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆன மருந்தை ரீபேக் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது தேதி வந்து புதுசு, ஆனால் உள்ளே இருக்கிறது எக்ஸ்பைரி ஆனது அப்படின்னு சொல்லும்போது சில மெடிக்கல்காரங்க புரிக்காத மாதிரி அது பண்ண மாதிரி நடித்து எதிர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அவன் அதில் உடந்தைன்னு அர்த்தம். முதல்ல ஒரு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கங்கிறத, கஸ்டமர் என்ன சொல்ல வரான் அதை ஃபுல்லாக காது கொடுத்து கேளு. அவன் பக்கம் நியாயம் இருக்கோ நியாயம் இல்லையோ, என்ன சொல்கிறாங்கிறத முழுசா. ஏன்னா நீ புதுவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீ வரவேற்கணும். எந்த ஒரு கம்பெனி புது கம்ப்ளைண்ட்ஸ் புதுசாக வரவேற்குதோ, அதை காது கொடுத்து கேட்குதோ, அந்த கம்பெனி தான் முன்னுக்கு வரும். எடுத்தெடுப்புலேயே எங்கள் கம்பெனியில் இத்தனை வருஷக்கும் அப்படி இல்லையே, இது வரைக்கும் யாரும் இல்லையே எங்கள் கம்பெனியில் அப்படி, அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்குன்னு அந்த கால் அட்டண்டன்ஸ் இருக்காங்களே, அவன் தான் கம்பெனிக்காக உழைக்கிறோங்கிற மாதிரி பெரிய பீத்திக்கிட்டு எல்லாத்தையும் ராங் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் அமைக்கிறோம். அந்த கால் அட்டண்டன்ஸுக்கு முன்னாலேயே நிறைய விஷயங்கள் மேனேஜர் வரைக்கும் தெரிய வராமல் போகுது. அது மாதிரி இப்போ உள்ள சாம்பார் பொடி, மிளகாப்பொடி அதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே உள்ளதை வாங்கிட்டு புதுசாக ரீபேக் பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. கம்பெனி வேற ஒரு கம்பெனி, இவன் ஒரு கம்பெனியில் வித்துட்டு இருப்பான். அதில் ஒரு கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லா மிளகாப்பொடியும் எல்லா சாம்பார் பொடியும் இவன் வாங்கிக்கிட்டு தன்னோட கம்பெனி பேரை வந்து பேக் பண்ணி அவன் கேட்பான், நீங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்பான். இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை அனுப்புவான். வாங்கியிருக்கேன் அப்படின்னா தன்னோட சொந்த ப்ராடக்டை அனுப்புவான். இவன் சொந்தமாகவே தயாரிக்கவே மாட்டான், சொந்தமாகவே எதுவும் தயாரிக்க மாட்டான். எக்ஸ்பைரி ஆன பொருளெல்லாம் வாங்கி இவன் புதுசாக பேக் பண்ணி நமக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா மிளகாப்பொடியும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம், நமக்கு தான் மிளகாப்பொடி திரிக்க வராது, சாம்பார் பொடி திரிக்க வராது. மாமியாரோட சரி, மாமியார் இருந்த வரைக்கும் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வரைக்கும் எனக்கு ஓடாது. அப்போ வாங்கி இது பண்ணும்போது இந்த கம்பெனிக்குள்ளது இவன் வச்சுட்டு இருக்கான், இதே கம்பெனிக்குள்ளே தான் இவன் கொண்டு வரான், இதே கம்பெனிக்குள்ளது இது. ஒவ்வொருத்தரையும் அவன்கிட்ட வாங்கும்போதெல்லாம் கம்பெனிஸ் வேறையாக இருக்குது, ப்ராடக்ட்ஸ் வேறையாக இருக்குது, கம்பெனி ஒன்று போல் இருக்குது. நல்ல கவனிங்க. மென்டல் மாதிரிலாம் வளர்றேன்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு புரியலன்னா மூடிட்டு போ. அப்போ ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆன மருந்தை நஷ்டம் ஆயிடக்கூடாது. நீங்க இருந்து கொண்டு போற மாதிரி கொண்டு போவான். கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் அந்த பாக்கெட் எல்லாம் உரிச்சிட்டு புதுசா பேக் பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வந்துருவான். இது நான் கண்டுபிடிச்சேன். மேகியில வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த கலக்குறாங்க. அதுல இத்தூண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுனால அது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும்னா, கேரளாலேருந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருந்தப்போ மேகி சாப்பிட்டோன்னே நானும் என் பொண்ணும் உடம்பு முடியாமல் படுத்துட்டோம். அப்போ தான் எனக்கு அந்த டேஸ்ட்லேயே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. உடனே நான் கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி போயிட்டா பேசுனாக்கா அப்படி இல்லையே, குப்படி இல்லையே, சுப்படி இல்லையேன்னு என்னைய மெண்டல் மாதிரி பேசுனாங்க. எங்கள் கம்பெனியில் அப்படி இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை, இது வரைக்கும் யாருமே இது பண்ணதில்லை, நீங்கள் வேறு எந்த கம்பெனி தான் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் அந்த கம்பெனியில் தான் வாங்கியிருக்கீங்களா, இப்படியா நம்மளை குழப்புவான். தான் செஞ்ச தப்பை மறைப்பதற்கு நம்மளை குழப்புன்னு குழப்புவான். ஆனால் நான் தெளிவாக தான் இருந்தேன். உன் கம்பெனி தான் இந்த பாரு, உன் கம்பெனியில் இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த ஃபோனை அட்டன் பண்ணது டெலி ஆப்ரேட்டர்ஸ். அதை வந்து அவங்க வந்து மேலிடம் வரைக்கும் கொண்டு போகவே இல்லை. வான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் அதே ப்ராடக்ட்ஸ் வந்து கடைகள்லாம், மேகி கடையிலலாம் அந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தானாக்க, அந்த சேல்ஸ்மேன் வந்தானாக்க, அந்த பொருளை கொடுக்கக்கூடிய சேல்ஸ்மேன் வந்தானாக்க இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் வரைக்கும், அந்த ஹை டிபார்ட்மெண்ட் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போய் சொல்லு அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மெசேஜ் பாஸ் பண்ணவே இல்லை. பார்த்தேன், இங்கேருந்து டெலிலிங் அனுப்புகிறேன், மேகி கம்ப்ளைண்ட் கொடு. ஒரு பெங்காலிக்காரன் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு வாந்தி எடுத்துனோன்னா அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டான். நான் சொன்னேன்ல, ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இந்த தப்பு நடக்குதுன்னு நீ உஷாராக வேண்டாமா. எப்போ ஹேமாவதி ஒரு மெசேஜ் சொல்கிறாளோ அப்போவே நீ உஷாராகணும். நானாக வந்து உஷாராகிறதுக்கு தான் நான் மெசேஜ் கொடுப்பேன். உனக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன் காசு கொடு அப்படின்னு மிரட்டுற ஆள்லாம் நான் கிடையாது. நல்லா எச்சரிக்கிற ஆள். இந்த பாரு, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகிறது, உஷாராகு அப்படி சொல்கிற ஆள். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன், எனக்கு காசு கொடு. அந்த மாதிரி தேர்ட் ரேட்லாம் நம்ம ஒர்ஸ்ட் லேடிலாம் நான் கிடையாது. நான் எச்சரிக்கை பண்ணும்போதே உஷாராகணும். இந்த மாதிரி உன் கம்பெனியில் ப்ராடக்ட்ஸில் இவ்வளோ இருக்குது. அது மாதிரி பழைய காலத்தில் அந்த லிரில் சோப்பு, அந்த சோப்பு, இதிலலாம் வந்து டூப்ளிகேட்ஸ். இப்போ கூட டைடில் டூப்ளிகேட் வருது.
நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் பேசாமல் விட்டுட்டேன். இவன்கிட்ட சொல்ல போனோம், அப்புறம் நான் கற்றுன்னு டென்ஷன் ஆகி கத்தணும். எங்கள் கம்பெனியில் யாருமே அப்படி இல்லையே, குப்பிடி இல்லையே சும்பிடி இல்லையேம்பா. இது எதுக்கு நமக்கு, எவனாவது பார்த்து பிடிச்சிட்டு போட்டு நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நான் இப்போல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். நான் பொருள் எக்ஸ்பைரி ஆன பொருள் தான். நான் அப்பனா பஜாரில் வேலை பார்க்கும்போது கடையில் வந்து எக்ஸ்பைரி ஆன பொருளை பூரா இங்கே கடையில் கொண்டு வந்து கோடவுனில் கொண்டு வந்து போடுவாங்க. அந்த காக்கா என்ன பண்ணுவான், நல்ல பொருளோட சேர்த்து அது அந்த எக்ஸ்பைரி ஆன பொருளை அப்படி உரிச்சு அதோட பேக் பண்ணுவான். பேக் நல்லா உடஞ்சி போயிடுச்சு, நல்ல பொருள் தான், ஆனால் உடஞ்சி போயிடுச்சு, பேக்கெட் உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை நம்ம ரீபேக் பண்ணலாம். 2 விதம் இருக்கு. நம்ம பேக்கெட் பண்ணியிருக்கோம், அது எக்ஸ்பைரியா ஆகலை, ஆனால் அந்த பொருள் வந்து கீழே விழுந்து அதாகி பேக்கெட் உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை நம்ம ரீபேக் பண்ணி கொடுக்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பேக்கெட்டை உடைச்சிட்டு நல்ல பொருளோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பது என்பது வேறு. 2 விதம் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நல்ல பொருளானது கீழே விழும்போதோ சிதறும் போதோ அந்த பொருளை எடுத்துட்டு வந்து ரீபேக் பண்ணி அதை கொடுப்பது என்பது வேறு. மறுபடியும் சொல்றேன், நல்ல பொருள் தான், அது கீழே விழுந்து உடையும் பொழுது அதை ரீபேக் பண்ணி அதை நம்ம கொடுப்பது என்பது வேறு. அது பொருள் நல்ல பொருள், பேக்கெட் தான் உடைஞ்சிருக்கு, அது வேற. ஆனால் எக்ஸ்பைரியான பொருளை எக்ஸ்பைர்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அது பேக்கெட் இந்த தேதியெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்துட்டு நல்ல பொருளோட சேர்த்து அதை அது ஒரு மாதிரி பூஞ்சங்காலம் அமைச்சு கருப்பா வந்துருச்சு. அதை பிடிச்சி நல்ல பொருளோட சேர்த்து அந்த காக்கா மிக்ஸ் பண்றோம். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பத்தியா வேலைன்னா அப்படித்தான் பண்ணணும், பேக் பண்ண விட்டேன்னா முடியாதுன்ட்டேன். அது அந்த பங்காரு வாலிலடி என்ன கே 2 நம்பர் का धंधा करता है, நான் கேட்டேன் எக்ஸ்பைரி ஆனது இதுலேயே மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பண்ண மாட்டேன் அப்படின்னு. இப்படி நிறைய இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நான் பேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். இதுதான் அங்கே பிரச்சனையே. தப்பான வழியில் போ அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். ஏமா என்னைக்குமே 4 ரூபா 40 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கணும். தினம் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் சரி, ஒரு தோசை சாப்பிட்டாலும் சரி, ஒரு ரொட்டி சாப்பிட்டாலும் சரி, உழைச்ச காசில் நேர்மையாக உழைச்ச காசில் தான் சாப்பிடணும். இப்படிலாம் அநியாயம் பண்ணி தான் அவன் கம்பெனிக்காரனுக்கு நம்ம இதாக இருக்கும் அப்படின்னா பின்னாடியே வியாதி வந்து நம்மை கொல்லும். இதுதான் பண்ணக்கூடாது. அதனால நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டுட்டேன். அதனால எக்ஸ்பைரியான பொருளை திரும்ப பேக் பண்ணி, அந்த பேக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனிங்க. நல்ல பொருளோட கெட்ட பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. என்னவா தெரியவா போகுது அப்படின்னு. நான் அவனுக்கு அதில் லாபம் பார்க்கணுமே அப்படின்னு. அப்போ அந்த சஞ்சீவி டாக்டருக்கு அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த படைகள் எல்லாம் இங்கே நிற்கிது. சரி இப்போ என்ன, சரி போ நான் போட்டுமா கிளம்பட்டுமா நினைச்சு நீ வீட்டுக்கு போ, முடிஞ்சாச்சு. இந்த பையனை பிடிச்சாச்சு. இப்போ போலீஸ் வரும், போலீஸுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், போலீஸ் வந்து இவனை அழைச்சிட்டு போயிரு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னாரு. சரி அப்படின்னுட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டன்னு ஓடிட்டு இப்படி நடந்துட்டு ரோட்டு கிட்ட என்ட்ரி ஆறேன். சின்ன பைக்கில் அப்படி அந்த ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து அந்த தெருவுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி பைக் அப்படி திருப்பிட்டு நான் அப்படி ஓடி வரது அப்படி பார்த்த உடனே நான் அவரை பார்த்த உடனே அப்படி பயந்து பின்னாடியே போனேன். இப்படி தடன்னு ஓடுனேன்னா அவர் பைக் இப்படி திரும்பி இப்படி வரும்போது இப்படி பயந்துட்டு பின்னாடியே போனேன். கரெக்டா என் பக்கம் பைக் அப்படி நிப்பாட்டினாரு. வா அப்படின்னாரு. இப்படி வந்தேன். அவர் ஆற ஒன்னு நான் எல்லை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஹைஸ்கூலை தாண்டி ஜான்மார்க் காப்பியை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஒன்ன சொல்லியிருக்கேன்ல. இங்க என்ன வேலை உனக்கு அப்படின்னா அதுவா அது வந்து அப்படின்னு ஆரம்பிச்சா பேசாத அப்படி கொடிய வச்சு இந்த சட்டை இருக்குல்ல வானக்கு சட்டை அதுலயே தம்முன்னு வச்சாரு. நான் உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன், உன்னை தேடிதான் ஆள் அனுப்புனேன் ஒரு கேஸ பிடிக்கணும்னு சொல்லிட்டு. நீயா வந்துட்ட சிக்கனடி அப்படின்னு அடிச்சாரு. நீ இன்னைக்கு சிக்கனடி அப்படி திருப்பி அடிச்சாரு. எல்லாம் பின்னாடி அந்த நின்றுச்சுல படைகள், இந்த பக்கம் படைகள் நின்றுட்டு இருக்கு, இந்த பக்கம் படைகள் நின்றுட்டு இருக்கு. இந்த பசங்க அங்க இருக்கிற பசங்க நைனா முகமது, அப்புறம்
மங்களசுந்தரி தியேட்டர் படம் ஓட்டுறவர், அதுக்கப்புறம் படம் ஓனரு, அப்புறம் இவர் ஃபாத்திமா ஃபார்மசி ஓனரு அவரு. அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் முஸ்லீம் கும்பல் பூரா இங்கே சேரி மக்கள். இந்த பக்கம் என்னை வளர்க்குறவர்லேருந்து எல்லாரும் கும்பல் நிற்கிது. இன்ஸ்பெக்டர் என்னை அடி நடிக்கிறத பார்த்துட்டு எல்லாம் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே நின்று கூப்பிட்டாரு படம் ஓட்டுறவரு, பொருடிமா அப்படின்னாரு. அப்படின்னு நீ இன்ஸ்பெக்டர் அடி வாங்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படின்னு வீட்டுல கண்டு அப்படின்னு அந்த பசங்க எல்லாரும் சார் 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 அப்படின்னாங்க. உடனே பைக்ல சார் இன்ஸ்பெக்டர் என்ன அப்படின்னா, இவதான் சார் அந்த கேஸை கண்டுபிடிச்சா உங்களுக்கு வேலை மிச்சம். உடனே அவர் இன்ஸ்பெக்டர் அப்படியா அப்படின்னா, ஆமா அப்படின்னு. நீ முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் சொல்ல வந்தவன தானே பேசாத அப்படின்னு என்ன அடிச்ச. என்ன அடிச்சுட்டா பாத்தியா, நீ என்ன அடிச்சுட்ட பாத்தியா, பாரு நான் உடனே வச்சுக்கிறேன் அப்புறமா, நான் உடனே வச்சுக்கிறேன் அப்படின்னு, நான் அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு அழுதேன். இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து பைக்கை கொஞ்சம் அப்படி நேரம் நகட்டிட்டு, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னா, என்ன இவன் என்ன வச்சுக்க போறாளாம் அப்படின்னாரு. அந்த கூட்டத்துல இருந்து எல்லாரும், சார் இவ உங்களை வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல நீங்க அவளை வச்சுக்கிட்டாலும் சரி, இவ ஒரு யூஸ்லெஸ் சார், ஒரு பிரயோஜனம் இல்ல, தென்னிக்கிட்டே இருப்பான், கொடுத்துக்கிட்டே தீவனம் வாங்கி கொடுத்து அதான் அவனை மிச்சம். எனக்கு தெரியும் ஒரு யூஸ்லெஸ்ன்னு எனக்கும் தெரியும். ஆனா இவனை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இவளே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாளே, இவளே எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாளே, இவ செலவுலே நான் வாடகை குடியிருந்துக்கலாமே, வாடகையே கொடுக்காம இவ கூட நான் தங்கி இருக்கலாமே, எனக்கு எல்லா செலவும் மிச்சம். இவர் யூஸ்லெஸ் எனக்கு தெரியும். ஆனா மற்ற செலவெல்லாம் இவளே பாத்துக்கிறவாள்ல, இவ என்னை வச்சுக்கிட்டானே எனக்கு செலவெல்லாம் மிச்சம்ல அப்படின்னு. ஓ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும். உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து நீங்க யூஸ்லெஸ் சொன்னீங்க? நானா யூஸ்லெஸ்? உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். இவ்வளவு கேஸ நீ கண்டுபிடிக்க வேண்டிய கேஸ நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். நான் உனக்கு யூஸ்லெஸ் அப்படின்னு. அவங்க சொன்ன யூஸ்லெஸ்ஸுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு அப்போ புரியல. அது மாதிரி விஜயகாந்தும் என்னை பார்க்க வரும்போது, என்னைய ஊர் சுத்த கூட்டிட்டு போகும்போது கார் பிள்ளையார் கோயில் கிட்டக்க வந்து நிற்கும். பிள்ளையார் கோயில் கிட்டக்க வந்து நின்ன உடனே நான் எனக்கு முன்னாடி சொல்லி அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு நீ பிள்ளையார் கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நான் அதோடனே ஒரு பேகு, என்கிட்ட என்ன பை இருக்கும், ஒரு சாதாரண பை இருக்கும், அதில் ஒரு 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, 3 உள்பாவாடை, 3 ஜெட்டி, 3 பிரேசரு, 3 சாரி, 3 ப்ளவுஸு எல்லாம் ஒரு செட்டாக எடுத்து வச்சுட்டு, சோப்பு சீப்பு எல்லாத்தையும் உள்ள பத்திரம் எல்லாத்தையும் பையில் வச்சுக்கிட்டு இந்த பையை தூக்கிட்டு நான் பிள்ளையார் கோயில்கிட்ட அப்படி நிற்பேனா, கார் வந்துடும். விஜயகாந்த் வருவான். விஜயகாந்த் பின் சீட்டில் உட்காந்துருப்பான். பை ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நீ அப்படின்னா, ஆமாம் எதுக்கு ட்ரெஸ்ஸு, நான் தான் உனக்கு ட்ரெஸ் அங்கே வச்சுருக்கேன், சரி இப்போ சும்மா அவங்களுக்காக வச்சுக்கோ. இது என்ன பை, உன்னை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு யூஸ்லெஸ். அந்த டிரைவர் முறையா சொல்ல விழுந்து 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 சிரிப்பான். சொல்லிட்டு பாவாடை செட்டு தாவணி, 2 செட்டு பாவாடை செட்டு தாவணி, அப்புறம் சாரி, அதுக்கப்புறம் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸு, இப்படி ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வயசுக்கு உள்ள அந்த அதான் மாதம் வருவானே. அப்போது அவனே ஒரு பை கொடுத்தான், ஒரு பேக் ஒன்று கொடுத்து, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த பையை எடுத்துகிட்டு போய் நீ கொண்டு வந்திருக்க பேக்கில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் தூக்கி இதில் வச்சுட்டு இது கொண்டு வா, இந்த பேக்கை தூக்கி திறப்படு அப்படின்னாரு. நீ ஒரு யூஸ்லெஸ்ஸு, அது மாதிரி இந்த பை ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி திறப்பட்டார். உடனே அவனை பார்த்து, ராஜு உனக்கு எப்படிலாம் நான் உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன், என்னை பார்த்து நீ யூஸ்லெஸ்ஸுங்கிற அப்படின்னு. சீட்டுக்கு முன்னாடி போய் உட்காருப்போ, டிரைவர் சீட்டில் போய் உட்காருப்போ. உடனே டிரைவர் சீட்டை திறந்துட்டு உட்காந்துக்கிட்டு காரை அடைச்சாச்சு. உடனே என்னை வளர்க்குறாங்களா, வழி அனுப்புகிறாங்களா, அவங்களுக்குலாம் பாய் சொல்லு, எல்லாம் விழுந்து சேவை பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோயா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கிறேன்
இல்லை டிரைவர் ஏன்னா இது ஒரு இன்னசென்ட்னே அப்படிப்பா. திருப்பி அந்த கார்லேருந்து இப்படி பின்னாடி முன் சீட்டில் உட்காந்துருக்கானா, இப்படி எந்திரிச்சிட்டு முட்டு போட்டுட்டு பின்னாடி இப்படி சீட்டில் இப்படி கை வச்சுட்டு என்னை பார்த்து நீ யூஸ்லெஸ்ஸுங்கிற, நானா யூஸ்லெஸ், உனக்கு நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், உனக்கு என்னெல்லாம் உதவி பண்ணுறேன், என்னை பார்த்து யூஸ்லெஸ்ஸுங்கிற எல்லாம் சரிக்கும். அதான் இந்த மாதிரி சக்கரவர்த்தி இவ ஒரு யூஸ்லெஸ்ன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு எனக்கு அப்போல்லாம் யூஸ்லெஸ்ஸோட அர்த்தம் எனக்கு புரியல. இதோட அர்த்தம் எப்போ புரிஞ்சதுன்னா, என்னோட முதல் திருமணம் ஃபெயில் ஆகி 2வது திருமணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு நான் படுக்கவே மாட்டேன், புருஷன் கூட படுக்க மாட்டேன். நானே ஊராக போய் சொன்னேன், கல்யாணம் ஆகியும் நான் வந்து பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ்லெஸ். அப்போ தான் நான் வந்து கேட்டேன், உன் வீட்டில் நாய் மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன், உங்கள் அப்பா படுத்த படுக்கையாக இருக்க, அவரோட டாய்லெட்டை மொத்த கூட நான் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அவர் வேட்டியை மாற்றி விட்டு எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டு வேலையை பூரா பண்ணுறேன், பாத்திரம் தைக்கிறேன், துணி வைக்கிறேன், இவ்வளோ வேலையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ வேலையும் பார்க்குறேன், என்னை பார்த்து யூஸ்லெஸ்ஸுங்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி நான் மாமா கூட்டம். யூஸ்லெஸ்க்கு அர்த்தம் அது இல்லை, பெட்ரூம் வேஸ்ட். அதான் நான் வயிற்றுல குழந்தைய வாங்கியிருக்கேன், நான் வயிற்றுல குழந்தை வாங்கி என்ன பிரயோஜனம், தினமும் நீ பண்ண மாட்டேங்கிறேன். ஓ அதுக்கு தான் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தமா, இதுதான் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா. எனக்கு அப்போ தான் யூஸ்லெஸ்க்கு அர்த்தமே புரிஞ்சுது, அது வரைக்கும் புரியல. நான் கிட்டே நீனே எல்லாத்தையும் போய் பிரம்மச்சாரியா இருந்தா வயிற்றுல குழந்தை வந்து வழக்கமா இல்லை உனக்கு, இப்படி ஒரு சண்டை போகும், சண்டை எங்க 2 பேருக்கு இப்படி ஒன்று போகும். அப்போ இவர் என்ன பண்ணாரு, முடிஞ்சது இந்த பசங்க பூரா விழுந்து அப்போ சஞ்சீவ் டாக்டர் கேட்குறாரு, இல்லை எனக்கு புரியலையே, ஏன் அவளை இந்த மாதிரி யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு உடனே என்னோட குரு இதாயத் இஸ்லாம் ஸ்கூல், நான் வந்து அவளை சின்ன வயசுலேருந்தே அவள் குடும்பம் மோசமான குடும்பங்கிறதுனால அவளோட செக்ஸை நான் நான் டீஆக்டிவேட் பண்ணி விட்டேன். செக்ஸ் உணர்வுகளை வந்து அவளுக்கு அந்த யார் என்ன பண்ணாலும் செக்ஸ் உணர்வு வந்து ஆக்டிவேட் பண்ணாது. அப்படி யாராவது அவளுடைய செக்ஸ் உணர்வுகளை தொடக்கூடிய உறுப்பை தொட்டா அவளுக்கு கோவம் வர மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன். யாராவது தொட்டா அடிச்சு நொறுக்கிடுவா, அந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அவள் குடும்பம் சரி கிடையாது, அந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். சஞ்சீவ் டாக்டருக்கு அப்படி விலை வளர்த்து இப்படிதான். ஆமாம், அதனாலதான் எல்லாரும் யூஸ்ல இவர் விழுந்து சிரிச்சார். ஆமா, அப்போ நான் சொன்னேன், பாத்தியா நான் உனக்கு உதவி பண்ணிருக்கேன், என்னை பார்த்துட்டு எப்படி சொல்ற. சரி, அப்பவும் எனக்கு புரியல யூஸ்லெஸ்க்கு அர்த்தம் என்னன்னு. இவர் இப்படி சொல்றதை கேட்டுட்டு இருந்தும் அர்த்தம் புரியல. சரி என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க நம்மளை பத்தி அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ வேனு, போலீஸ் வேன் இப்படி டேர்ன் ஆகுது. போலீஸ் வேன் இங்கே இவ்வளவு நடந்து முடிஞ்ச அப்புறம் போலீஸ் வேன் வருது. அப்போ அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணாரு, இன்ஸ்பெக்டர் வந்து என்னை அடிச்சுட்டு பைக்கை கொஞ்சமா அப்படி நிறுத்திட்டு, ஏன் இவனை வச்சுக்கிறேங்கிறா அப்படின்னு சொல்றாரு, கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு. உடனே நான் சொன்னேன், உட பாரு ஐயோ பொண்ணுமா அங்கிருந்து ஒருத்தர், பாத்திமா என்ன உனக்கு இன்னைக்கு தீபாவளி தான், இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் அடி வாங்கிட்டே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படிங்கிறாரு. பாத்திமா பார்மசி ஓனர், அவர் விழுந்து சிரிக்கிறாரு, பசங்க பூரா விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, சக்கரவர்த்தி சொல்றாரு, நான் கேஸ் பிடிக்கணும் நான் வந்த இடத்துல வாழ்க்கையிலேயே முதல்ல இன்னைக்கு தான் நான் காமெடி சீனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேஸ் பிடிக்கன்னு வந்த இடத்துல இப்படி ஒரு காமெடி ஷோ நான் இப்பதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கேஸும் முடிஞ்சிருச்சு, இவளை வச்சு காமெடியும் நடந்துருச்சு, சிரிச்ச முடியல அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் அந்த வேனு நுழையுது. வேன் இப்படி நுழைஞ்ச உடனே அந்த டிரைவர் வேன் அப்படி நிப்பாட்டிட்டு வேன்ல இருந்து இறங்கினாரு. ஏங்க வா என்ன அப்படி ஒரு அற உன்னை எல்லாம் தாண்டி வரக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா? ஆமா. மறுபடியும் அந்த கும்பல் அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிள் இறங்கி வந்தாரு. அவர் 2 உன்னை எல்லாம் தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இங்க என்ன வேலை உனக்கு, முஸ்லீம் பேர்ல உனக்கு என்ன வேலை, உன்னை வரக்கூடாது, ஜான்மார் காப்பியை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல,
டிரைவர் 4:30, இந்த கான்ஸ்டபிள் 4:30. அங்கே பாத்தியமா மங்கள சுந்தரி ஆனார், பூர்ணிமா உனக்கு இன்னைக்கு அவ்வளோதான், எல்லாத்தையும் அடி வாங்க. நல்லதையும் பண்ணிட்டு அடியும் வாங்குற கேஸ்னா அது நீ தான். கண்கொள்ளா கடிச்சு இன்ஸ்பெக்டர் அடிச்சது போறாதுன்னு வேன் டிரைவரு, இப்போ கான்ஸ்டபிள் 2 கான்ஸ்டபிள் அடி என்ன கேஸ் அவட பிடிச்சு கொடுத்துருக்கேன், எனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பாரு அங்க ஆள் உட்காந்துருக்காங்க பாரு. இரு அந்த பசங்களை போய் நான் எடுத்துட்டு வந்து வேன்ல ஏத்துட்டு அப்புறமா அவனை வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த டிரைவர் அந்த கான்ஸ்டபிள்ஸ் 3 பேரும் அந்த பசங்க கிட்ட போனாங்க. இவரு திருப்பி வேகமா போன உடனே பாரு ஒன்னாலதான் பாரு என்னைய திருப்பி அடிக்க போறாரு அப்படின்னோடனே இன்ஸ்பெக்டர் வந்து இப்படி வச்சுட்டு இருக்காரு கைய. என்ன அடிப்பேன்னு சொல்றா பாரு அந்த டிரைவரு சொல்றாரு. அவரு சொல்றாரு, இவர் வந்தாரு டிரைவர் மறுபடியும் என் பக்கத்துல வந்தாரு. உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் பயந்துட்டேன். பாரு என்ன அடிப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு. அடிக்க மாட்டாரு நான் சொல்லிக்கிறேன், கேஸ நான் தானே கண்டுபிடிச்சேன் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு. அவர் திருப்பியும் வந்தாரு. இரு நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படி திருப்பியும் பயம் பிடிச்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் அப்படி பைக்ல உட்காந்துட்டு, நான் சொல்றேன்ல அவர் ஒன்னும் அடிக்க மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன், அடிக்காம நான் பாத்துக்கிறேன். சரி உனக்கு 10 ரூபா பத்திரத்துல வேணா எழுதி கையெழுத்து போட்டு தட்டுமா, கான்ஸ்டபிள் இந்த டிரைவர்லாம் உன்னை அடிக்க மாட்டாங்கன்னு கையெழுத்து போட்டு தட்டுமா அப்படின்னு எல்லா பசங்களும் விழுந்து 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 சிரிச்சாங்க. சொல்லிட்டு சொன்ன உடனே திருப்பியும் அந்த டிரைவர் மறுபடியும் வந்தாரு. அவனை அப்புறமா கவனிச்சுக்கிறேன், நான் பயப்படுறேன்னு தெரிஞ்ச உடனே வேணும்னே ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாரு. அப்பதான் இவர் வந்து இவர் என்ன சார் இவர் எப்படி பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி கேட்கிறாரு. இவர் சஞ்சீவி கேட்கிறார், டாக்டர் சஞ்சீவி, என்ன சார் இவ இவ்வளவு பெரிய கேஸை கண்டுபிடிச்சிட்டு இவ்வளவு தைரியமா கண்டுபிடிச்சா இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் வந்து திரும்ப வந்து சொல்லிட்டு போற உன்னை அடிக்க போறேன்னு இவ பயந்துட்டு இப்படி அழனாலும் சக்கரவர்த்தி சொல்லாரு, 10 ரூபா பத்திரம் இல்ல 100 ரூபா பத்திரம், அதுல நான் எழுதி தரேன் போருமா, இவங்க உன்னை அடிக்க மாட்டாங்கன்னு. போருமா 100 ரூபா பத்திரம்னா நல்லா வெயிட்டா இருக்கும் அப்படின்னு என் மண்டையில ஏறிச்சு. 100 ரூபா பத்திரம்னா என்னன்னு தெரியாது, 100 ரூபா பத்திரம்னா பேப்பரா, இந்த பேப்பர் வெயிட்டா இருக்குன்னா அப்படி கனமா அப்படின்னா அட்டையா அப்படின்னு இந்த பசங்க பூரா விழுந்து சிரிச்சாங்க. இப்ப கனமான அட்டையில நீ எழுதி தருவியா, அதான் 100 ரூபாய் அட்டையா ஒன்னு சக்கரவர்த்தி தலைய என்ன சாருவ அப்படின்னு. அப்ப இன்னும் அந்த உலகத்துல தான் இருக்கா, இன்னும் இவ உடம்புல சக்தி இருக்கு சார், மாத்துங்க அப்ப என்ன பண்ணணும், சக்தி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு மிச்சரு அல்வா காராச்சேவை வாங்கி தந்தா நீ டப்புன்னு அடிச்சாங்க. சார் உடம்புல என்ன சக்தி இருக்கு சார், மின்சாரம் அது மாதிரி ஷாக் அடிக்குது சார் அப்படின்னோடனே இவர் வந்து சொல்றாரு சக்கரவர்த்தி, ஆமா சார் இவ்வளவு நான் அடிக்கும் போது மேலெல்லாம் ஒரு மாதிரி பாஞ்சுது அப்படின்னு. சரி இப்ப என்ன பண்றது, இது அணைக்கணுமே என்ன பண்றது, முதல்ல காசு எங்ககிட்ட காசு இருக்குல்ல, காசு இருக்கு சொல்லு அப்படின்னாரு. நீ காசு இல்லைன்னு சொல்லிட்டேன்னா எங்க எல்லாருக்கும் தேவையில்லாத செலவு ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். யாரெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்களோ நீ காசு இல்லைன்னு சொல்ல உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினவங்களுக்கு பண கஷ்டம் வரும். நீ மனசு நொந்து நீ அழுதே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உனக்கு ஏதாவது அவமானம் வந்ததுன்னா உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினவங்களுக்கு அவமானம் வரும். அதனால நீ எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பைசா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு சட்டப்பையில இருந்து, சார் நீங்க எவ்வளவு பைசா வச்சிருக்கீங்க, சஞ்சீவி டாக்டர், ஐயோ நான் பைசா கொண்டு வரலையே அப்படின்னாரு. கிளினிக்குள்ளதான் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. இவர் கையில 20 ரூபா தான் இருந்துச்சு அவர் சட்டப்பையில. இன்னைக்கு பார்த்து நான் 20 ரூபா கொடுங்க சார் அவகிட்ட அப்படின்னா. என்ன சொல்றீங்க, ஐயோ அவளுக்கு நம்ம காசு கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பைசா வரும், அப்படி ஒரு ராசியான கை, என்ன சார் சொல்றீங்க, ஆமா சார் கொடுங்க அப்படின்னு. அந்த பசங்க எல்லாரும் ஆளாளுக்கு கையில அந்த அம்மாட்ட இருந்து அண்ணங்கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து எல்லாம் பசங்க எல்லாம் காசு வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, சீரட் பிடிக்கிறதுக்கு அப்புறம் டீ குடிக்கிறதுக்குலாம் பசங்க வாங்கிட்டு இருப்பாங்களா, அந்த காசை பூரா எடுத்துட்டு என் கையில அப்படியே கொடுத்தாங்க. புடி அப்படின்னு கையில் விடுவாங்கிற எல்லா காசும் கொடுத்துட்டாங்க. சார் இவ கையில காசு கொடுத்தா ராசியா இருக்கும் சார், அப்படி கையில பூரா ஆளாளுக்கு கையில இந்த காசை பூரா கையில கொடுத்துட்டாங்க. இனிமே சொல்லுவியா காசு இல்லைன்னு, சொல்ல மாட்டேன் காசு இருக்கு சொல்லு, கிட்ட பைசா இருக்கு சொல்லு, கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லு பைசா இருக்கு நான் தரேன் சொல்லு, மிச்சர் காராச்சி எல்லாம் வாங்கி தரேன் சொல்லு. சொல்லு வாங்கி தரேன், கொடு காசை கூட அவர்கிட்ட கொடே கான்ஸ்டபிள்கிட்ட அப்படின்னு அந்த காசு பூரா அவர்கிட்ட கொடுத்தேன். சொல்லு உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க சொல்லு அப்படின்னா
உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, அந்த காசு கொடுத்துட்டேன். ஐயோ இந்த உடம்புல சக்தி இருக்கே, என்ன பண்ணுறது? அப்போது சார் உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுங்கள் சார். அந்த பசங்க பூரா, சார் நாங்கள் இவளை லவ் பண்ணுறோம் சார் அப்படின்னு. சஞ்சீவி சொல்லு, அவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னோடனே, புவனா ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பசங்க பூரா, சார் நாங்கள் எல்லாரும் இவளை லவ் பண்ணுறோம் சார். அந்த லவ்வுக்கு பேர் வந்து இந்த உலகத்தில் உள்ள காதல் இல்லை சார், நம்ம எல்லாத்தையும் தாண்டி இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய, இறைவனோடு நம்ம சேரக்கூடிய அந்த காதல் சார். இவளை நம்ம ஐ லவ் யூ சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் எல்லா பசங்க, நாங்கள் இவளை லவ் பண்ணுறது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமே, எங்கள் அண்ணனுக்கு தெரியுமே, எங்கள் ஆச்சிக்கு தெரியுமே, பசங்க பூரா சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர், ஓகே ஐ லவ் யூ ஜனனி அப்படின்னாரு. என்ன சொன்னார் இவர் வந்து கேட்குறாரு, இவங்க இப்படி குழந்தை மாதிரி இருக்காருன்னே, சார் இவ ஒரு சீசா மாதிரி சார், இவ வந்து ஒரு சீசா மாதிரி. சீசா சீசா அப்படின்னு நினைக்க எப்படின்னாக்கா, அந்த உலகத்தில் இருந்தா அப்படின்னா இவளுக்கு இந்த உலகத்தில் முட்டாளாக இருப்பான். இந்த உலகத்தில் இருந்தான்னா அந்த உலகம் அவளுக்கு மறந்து போயிடும் சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், இது ஒரு வித்தியாசம், இப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ஆமாம் சார், இவள் கேரக்டர் அப்படிதான், நம்மளுக்கே குழப்பிக்கிட்டே இருப்பா சார். இவன் எந்த உலகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்போம். கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இவன் முண்டக்குன்னு பதில் சொன்னானா இவன் இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் பதில் தெரியும், நான் தப்பாக வளரிட்டு இருப்பா. இப்படி விதவிதமான உலகத்தில் இவன் இருப்பா சார், அதை நாங்கள் கண்டுபிடிச்சி தான் அதுக்கு தக்க நாங்கள் அவளை அப்ரோச் பண்ணுவோம். அப்படியா, வித்தியாசமான கேரக்டராக இருக்குது அப்படின்னா. சரி இவள் பேர் என்ன அப்படின்னோடனே, நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம், ஜனனி. சரி இவளுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னோடனே, அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி எனக்கு ஜனனின்னு பேர் வைக்கிறார். சரி நான் அவளுக்கு ஜனனி, சார் ஐ லவ் யூ சொல்லுங்கள் அவளை பார்த்து. ஆமாம் ஐ லவ் யூ ஜனனி சொல்லுங்கள், ஐ லவ் யூ ஜனனி அப்படின்னாரு. அணைங்க சார் அவளை அப்படின்னாரு. உடனே பைக்கில் உட்காந்துருந்தவர் அப்படியே நினச்சார், சார் மேலெல்லாம் புல்லரிக்குது சார். ஆமாம் ஐ லவ் யூ, நான் சொன்னேன் லவ் பண்ணுற மூஞ்சியை பாரு, பண்ணுற மூஞ்சியை பாரு அப்படின்னு. உடனே அவ்வளோதான் இப்படி வந்துட்டு காத்த பிடிச்சி பெரிய ரதி, இப்போ பெரிய ரதி, இவ பெரிய ரதி, இவ மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ பெரிய மன்மதன் பாரு. ஐயோ அடி, திருப்பி அடி. சுத்தி இருக்கிற பசங்க, உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. ஐயோ அடி, அங்கேருந்து அவர் வந்து அடி, 4 அடி, ரொம்ப வாய் பேசுற நீ அப்படி. அவ்வளோதான். சரி இப்போ இவளை கொண்டு விடணும், என்ன பண்ணுறது? தனியாக போயிடுவியா நீ? நான் போயிடுவேன் சார். என்ன இவ தனியாக? இல்லை சார், பசங்களை நாங்கள் அங்கே வரைக்கும் ஆளம்பிக்க இவ தனியாக போயிடுவா. அதுக்குள்ளே அந்த 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 திருட்டு பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்களை பூரா எடுத்துகிட்டு வந்து அந்த அதில் ஒரு பையன், ஏய் உன் பேர் என்ன, நீ யார், உன் ஊர் என்ன, என்னத்துக்கு நீ இந்த மாதிரிலாம் எங்களை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த கும்பலில் அந்த பிடிபட்டான்ல அந்த 5 பேரில் ஒருத்தன் என்னை பார்த்து கேட்டான். கேட்ட உடனே இந்த டிரைவர் இருக்கார்ல, வேன் டிரைவர், போலீஸ் டிரைவர், வேன் டிரைவர், அவர் விறுவிறுன்னு போகிறார். போயிட்டு ஸ்கூட்டில் ஒரு அறை, இவ பேர் ஊர் குலம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறியா அப்படின்னு கேட்டாரு. நீ என்ன அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறியா அப்படின்னு கேட்டு சிரிச்சாரு. அவளை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாரு. அவனை போட்டு அடிச்சாங்க, 4 பேரை அடிச்சுட்டு அப்படியே குண்டு கட்டா தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றிட்டாங்க. சரி நீ போ அப்படின்னாங்க. நீ போ ஜனனி, நீ போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி தான், ஜனனி நீ போ அப்படின்னாரு. மற்றவங்க எல்லாரும் நீ போமா, நீ போ வீட்டுக்கு போ அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பாதி தூரம் அப்படி நடந்து போனோடனே எனக்கு தெரு உழம்பிருச்சு. இப்படி போடுமா அப்படி போடுமாங்கிறது உழம்பிருச்சு. நான் உடனே இந்த பக்கம் திரும்பினேன், ரோட்லேருந்து இந்த பக்கமாக திரும்பின உடனே அந்த பசங்க ஏய் அப்படின்னாங்களா, அப்படின்னாங்களா, அப்படி போ அப்படின்னாங்க. சரின்னா உடனே இந்த ரோட்டில் இப்படி திரும்பி ஏய் ரோடை கிராஸ் பண்ணேன் அப்படின்னாங்க. அந்த ஓரமாக போ, ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே போனோம். சரின்னு சொல்லிட்டு நான் ரோடை கிராஸ் பண்ணி அந்த ரோடு வழியாக ரோடுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, இந்த ரோட்டு வழியாக போ. ரோட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கேன். இருட்ட ஆரம்பிச்சோடனே திரும்பி ரயில்வே பீடர் ரோடுக்குள்ளே அப்படி திரும்புகிறேன். அங்கெங்க போகிறேன் அப்படின்னா, நான் சேரி பக்கம் போகிறேன். ஏன் அப்படின்னே, இந்த உடம்புல சக்தி இருக்கிறதுனால சேரியில் தான் போய் தங்கி இருக்க சொன்னாங்க, வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார், தியேட்டர் ஓனர் சொன்னார் அப்படின்னு. அப்படியா? ஆமாம். நேராக அதில் 2 பையன் சக்தி இருக்குன்னா எனக்கு மாற்றி விடுமா அப்படின்னாரு. சரின்னு அந்த பையனுக்கு மாற்றி விட்டான். அதில் 2 பையன் வந்து
எனக்கெல்லாம் இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. என்னமோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க, சக்தியா மண்ணாங்கட்டியா, அதெல்லாம் ஒன்று நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அதில் ஒரு பையன் சொன்னான். சொன்னோடனே நான் சொன்னேன், ஆமாம் நம்பிக்கை இருக்காதே உனக்கு அப்படின்னு. ஏன் நீ தான் 2 வருஷத்தில் ஆக்சிடென்ட்ல செத்து போறியே, நீ உனக்கு தான் துர்மரணம் இருக்கு, உனக்கு எப்படி தெரியும்? நீ இந்த கையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் போக சொன்ன பத்தியா? அப்போதான் நீ செய்த கர்மாக்கு இந்த ஜென்மத்தோட 2 வருஷம் தான் உனக்கு ஆயுசு. பார்க்கலாமா? பார்க்கலாம். அதில் ஒரு பையன், ஐயோ இவ சொன்னால் பழிக்கும், நீ தான்டா நம்பணும் அதெல்லாம். கரெக்டாக 2 வருஷம் அந்த கழிச்சு அந்த பையன் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நேர சேரி பக்கம் போயிட்டு என்னை வளர்த்தவர் வீட்டுக்கு போயிட்டு, அப்பவும் சக்தி உடம்புல இருந்துக்கிட்டே நேராக சுடுகாட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் தூங்கிட்டு, சுடுகாட்டில் அவங்க வீட்டில் தூங்கிட்டு மறுநாள் கிளம்பி தான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே, இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸ்பைரியான மருந்து ரீபேக் ஆகி வந்து கொண்டிருக்கிறது. கவனம் தேவை. இந்த விஷயத்தை நான் சொன்னதுனால என்னை பிடிச்சி உள்ளே வைக்க போகிறாங்க. உள்ளே வைப்பாங்களா இந்த மருந்து ஃபார்மசிக்காரங்கெல்லாம்? முக்கியமாக அதுதான். இவ்வளோ எக்ஸ்பைரியான மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நேராக எங்கள் ஊரில் ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்கும், ரோஸ் ஃபார்மசின்னு ஒரு ஃபார்மசி இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ரோஸ் ஃபார்மசிக்காரர் வந்து எனக்கு வச்ச பெயர் தனலட்சுமி. அதே பெயரை தான் ஒரு அமைச்சர் வச்சிருப்பாரு. அமைச்சர் எனக்கு தனலட்சுமின்னு வச்சாரு. ஏன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க தானே தனலட்சுமின்னு எங்க வச்சாங்க. அப்போ எனக்கு 74ல் அப்பவே எனக்கு தனலட்சுமின்னு பேர் வச்சாச்சு. லக்ஷ்மி, தனலட்சுமி, முத்துலட்சுமி, அதெல்லாம் வந்து வடிவு, இதெல்லாம் வந்து எனக்கு இவங்க பேர்லாம் எனக்கு வச்ச பேர். இப்போ நேராக ரோஸ் ஃபார்மசிக்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு தனலட்சுமி என்னம்மா வந்திருக்க அப்படின்னாரு. அவரோட பொண்ணு ஜெயா வந்து என் ஃப்ரெண்டு, ரோஸ் ஃபார்மசி. அவங்கெல்லாம் வந்து லைன்ஸ் கிளப்பில் இருப்பாங்க. ரோட்டரியா லைன்ஸ் கிளப்போ ஏதோ ஒன்று, ரோட்டரி கிளப், ரைட், ரோட்டரி கிளப். அப்போ நான் சொன்னேன், உன்னோட வேலை பார்க்குறவங்களாம் எப்படி அப்படின்னு. உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு. எக்ஸ்பைரியான மருந்தை எங்கேருந்தோ எக்ஸ்பைரியான மருந்து கலந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து இவங்க வந்து எதுலேயோ பிடிபட்டுட்டாங்க. அதுக்கு ஈடாக எக்ஸ்பைரியான மருந்தை கொண்டு வந்து உன்னோட ஃபார்மசியில் வச்சு மருந்தோட மருந்தாக கலக்கி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, உண்மையில ஏதோ ஒரு கோபம். அந்த கோபத்தில் உன்னால் பழைய யாரோ வேலைக்காரனை தூக்கியிருக்க பற்றியா, அவன் உன் மேலே பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, நான் எல்லா ஸ்டாஃபையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, ஸ்டாஃப் எல்லாரையும் கவனமாக இரு, எவனையும் நீ நம்பாது. அது மாதிரி நமக்கு கீழே வேலை பார்க்குறவனையும் பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் கவனிக்கணும். உங்ககிட்ட வேலை பார்ப்பான், சம்பாதிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் குடும்பத்தை அவன் கவனிக்க மாட்டான். குடும்பத்தை கவனிக்காமல் பப்பாட்டிக்கிட்ட போகிறது, அங்கே போகிறது, சின்ன வீடு செட்டப் பண்ணுறது, அங்கே இந்த மாதிரி தப்புக்களை பண்ணும்போது அங்கே வேற எவன்கிட்டையாவது அவன் பிடிபடும் பொழுது, இந்த மாதிரி பிரச்சனையில் பிடிபடும் போது இந்த தப்புகளை செய்வதற்கு தூண்டப்படுகிறான். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உன்கிட்ட வேலை பார்க்குறவனுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட பிரச்சனையிலையும் நீ கவனம் செலுத்தணும். அவன் மனைவி குழந்தைகளுக்கு கவனிக்கிறானா? அவன் கவனிக்காமல் போனான் அப்படின்னா அவன் தப்பான பாதையில் போனால் வேற இதில் பாதையில் இது பண்ண வருவான். அந்த குடும்பத்தை கவனிக்காத பாவம். நீ சம்பளம் கொடுக்க போய் தானே அவன் அங்கே போகிறான். நீ வேலைக்கு வச்சிருக்க போய் தானே அவனுக்கு சம்பளம் கிடைக்குது. அவனுக்கு சம்பளம் கொடுக்க போய் தானே அந்த தப்பு பணம் கிடைக்கிறதுங்கிற திமிரில் அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். ஆமாம், ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனையும் நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய ஒவ்வொரு கம்பெனி நடத்துகிறவனும் அவனுடைய பொறுப்பு இருக்கு. நம்மக்கிட்ட திறமைசாலி வேலை பார்க்குறானே அப்படிங்கிறதுக்காக திறமைசாலி தான் நீ பார்ப்ப. ஆனால் அவன் தப்பானவன், குடும்பத்தில் பொறுப்பாக இருக்க மாட்டான். தப்பானவனாக இருந்தால் அவனை வேலையை விட்டு தூக்கிடு. இல்லையா அவனை திருத்தி உன் கூடவே வேலைக்கு வச்சு குடும்பத்தை கவனிக்கிறானா நீ கவனி. ஒரு கம்பெனி நடத்துறது பெரிய விஷயம் இல்லை, நீ கம்பெனி நடத்துறது பெரிய, அந்த வேலைக்காரங்களை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுற, எப்படி நடத்துகிறங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது ஒவ்வொரு கம்பெனியும் கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு புத்திமதி சொன்னேன். அவர் வந்து இல்லையே எங்கள் வேலைக்காரங்க எல்லாரும் நீ என்ன பண்ண, நீ ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம், நீ கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு உன்னோட இதை நீ மூடி, உன் கம்பெனியை மூடு, பிரச்சனை பெருசாக வரப்போகிறது. நான் சொல்கிறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் கொஞ்ச நாளைக்கு ரோஸ் ஃபார்மசியை நீ மூடி வை அப்படின்னு. அதே மாதிரி ரோஸ் ஃபார்மசியை மூடிட்டு அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு ஃபார்மசிலையும் ரெய்டு போனா
எக்ஸ்பைரி ஆன மருந்து பூரா அங்கே உள்ள பேக் ஆகி மிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபார்மசிஸில் வந்து நிறைய குரூப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கூத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத அது எந்த வருஷம் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவரை பார்த்து நான் சொல்லிட்டேன், நீ இனிமேல் ரோஸ் ஃபார்மசி எழுத்து மூடு, நீ பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் தான் ஃபாத்திமா ஃபார்மசிக்காரனை கூப்பிட்டு அவர் அப்போது இதுதான் நடத்திட்டு இருந்தார், A1 பிரிண்டர்ஸ் A1 இதுதான் நடத்திட்டு இருந்தார். அப்பா அவரை கூப்பிட்டு ஃபாத்திமா எனக்கு இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்லு ஃபாத்திமா அப்படின்னாரு. நீ ஃபார்மசி ஆரம்பிங்க அப்படின்னு. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதே அப்படின்னு. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சவங்கள வச்சு வேலை பண்ணலாமே. ஆனால் வேலைக்காரங்களுக்கெல்லாம் நீ இப்படி பண்ணணும், அந்த உபதேசம் நான் பண்ணினேன். ஒவ்வொரு வேலைக்காரனும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாம் இது பண்ணணும். ஸ்டில் நவ் அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது என் பேரை வை அப்படின்னு. உன் பேர் ஹேமா அப்படிங்கிறத வச்சானா யாராவது சந்தேகப்பட மாட்டாங்களா? நீ என்ன சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஃபாத்திமா, எனக்கு வச்ச பேர் என்னது ஃபாத்திமா, அந்த பேர்லேயே நீ ஆரம்பி அப்படின்னு. ஓ அப்படி சொல்கிறியோ? ஆமாம், அப்படி ஆரம்பித்ததான் ஃபாத்திமா ஃபார்மசி. அந்த ஃபாத்திமா ஃபார்மசி என் பேரில் தான் ஆரம்பிச்சிரு. உண்மையான ஃபாத்திமா நான், அவங்க சொந்தக்காரங்களோ யாருமே கிடையாது. அந்த ஃபாத்திமா ஃபார்மசி அந்த ஓனர் அஜீஸ் பஸ் இருக்கான்ல, அஜீஸ் பஸ், அப்துல் அஜீஸ், அவன் என்னோட மாணவன். எங்கள் ஊரில் அஜீஸ் பஸ்ன்னு ஒரு பஸ் ஓடும், அதனால் அவனை பிடிச்சி அஜீஸ் பஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அவன் அப்பா நக்கல் தானே உனக்கு அப்படின்னு 2000 வைப்பார். அந்த மாதிரி சைக்கிளில் போய்கிட்டு இருப்பேன். சைக்கிள் ஓட்டவே வராது. சைக்கிள் எப்படி போனோம் அப்படின்னு என்னன்னாக்கா, யாராவது ஏற்றி விடணும், அப்புறம் இறங்கும்போது யாராவது பிடிச்சிக்கணும். எனக்கு டக்கடிச்சுலாம் ஏற வராது. ஆனால் சைக்கிளில் போகும்போது பெரிய ஃப்ளைட்டு ஓட்டுற மாதிரி கற்பனை உலகத்தில் மிதப்பேன். அதுக்கே எல்லாத்தையும் அடிவாங்க ரோட்டில். அந்த லாரிஸு, பெரிய லாரிஸு, பஸ்ஸு, வழக்கமாக போகிற பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன டெய்லி நான் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் பார்க்குறவங்க தானே. அந்த ஒரே பஸ்ஸு தானே, வழக்கமாக வரக்கூடிய பஸ் தானே. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்து என்னை பார்த்துருப்பாங்கல்ல. நான் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டு இவளை சைக்கிளே ஓட்ட வரல, ரோட்டில் இவள் வந்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, சைக்கிளை ஓட்டிட்டு வந்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் தான் ஒதுங்கி போக வேண்டியிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டாங்க. ஏவன் பாரம் இவர் ஃபாத்திமா பார்வசி அந்த அஜீஸோட அப்பட்ட அவர் என்னை கூப்பிட்டு விளைவிளைன்னு வெளுத்துட்டாரு. இனிமேல் ரோட்டில் சைக்கிளில் போனால் பாருவேன், கிழக்கு குடி போனாலும் ஒருத்தர் விளையா மோதி கீழே விட, அங்கேயும் பச்சேரி மக்கள்கிட்ட அடி, சைக்கிள் என்ன எடுத்தன பாரு அப்படின்னு. இன்னைக்கு சஞ்சீவ் டாக்டரை பற்றி பேசியாச்சு. இதில் என்னென்ன மெசேஜ் சொல்லியிருக்கேங்கிறத கவனிக்கணும். இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி எனக்கு வச்ச பெயர் ஜனனி. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, அவருக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்னை பார்த்த உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா? வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே ஜனனி அப்படிம்பாரு. அவ்வளோதான், ஓடி வந்து இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிடுவார். டக் வாசம் போய் கேஸை பிடிச்சிட்டு வந்துடுவார். அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி தான் நம்ம விஜயராஜுவோட விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த். சர்டிஃபிகேட்டில் அதான் இருக்கு அவளுக்கு. இதுலேருந்தே அவள் டம்மின்னு தெரியலையா? அவளை அரெஸ்ட் பண்ணது இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி. விசாரிக்கலாம். 26/12/1993 அவனுக்கு 8வது மாசமோ 9வது மாசமோ நடந்துட்டு இருந்தது. சண்முக பாண்டியனுக்கு சின்ன குழந்தை, உருட்டு கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். அப்போதான் இவன் அரெஸ்ட் ஆகி 5 நாள் லாக்கப்பில் இருந்தான். விஜயகாந்த் தான் ஜாமீன் எடுத்தான். ஜாமீன் எடுக்கும்போது தான் சொல்கிறான், நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு, நக்கீரன் கோபால்லாம் உன்னோட ஆளாமே, சந்தனக்கடத்தில் வீரப்பெல்லாம் ஒரு ஆள், பிரபாகரெல்லாம் ஆளாமே, இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணத்துக்கு அவசரப்பட்டிருக்கவே மாட்டேன், உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை எங்கள் அக்கா பார்த்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு. இந்த கதையை அவ அக்கா என்னை கோவப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவ அக்கா என்னை வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணது, வெர்ஜினிட்டி டெஸ்ட் ஏன் பண்ணணுங்கிற சூழல் வந்தது, விஜயகாந்த் என்னை ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சது. இனிமேல் அடுத்தடுத்தது இதெல்லாம் வரும். விஜயகாந்த் என்னை சுற்றி காமிச்சது, நாங்கள் 2 பேர் ஊரை சுற்றினது அடுத்தடுத்த பதிவில் இன்னும் வரும். அப்புறம் விஜய் பிரபாகரன் தோற்று போயிட்டான். மறு வாக்குப்பதிவு வச்சாலும் அவன் தோற்பான். அது எங்கள் காதல் மீது ஆணை. எங்களுடைய பூர்வ ஜென்மாந்திர சித்ரா பௌர்ணமி காதலர்கள் மீதான ரதி மன்மதன், நானும் விஜயகாந்தும் ரதி மன்மதன் காதலர்கள் என்பது உண்மை என்றால், சினி உலகத்துக்கு நாங்கள் பூர்வ ஜென்மத்திலேயே சினி உலகத்துக்கும் அந்த அரசியல் உலகத்துக்கும் நாங்கள் தான் அதே மாதிரி தம்பதிகளாக இருந்து உதவி செய்தோம் என்பது உண்மை என்றால், இதே ஜென்மத்திலே நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் என்பது உண்மை என்றால்,
விஜய பிரபாகரன் மீண்டும் தோற்பான். அரசியல் மட்டும் இல்ல, நரக வாழ்க்கையை இந்த பிரேமலதா செஞ்ச பாவங்கள் அவன் 2 குழந்தைகளுக்கும் கிடைக்கும். பிரேமலதா, நான் உன்ட்ட அன்னைக்கே நீ கைதாகி போகும்போதே நான் உன்னை வான் பண்ணேன். நீ என்ன சொன்ன, இதுக்கெல்லாம் நீ அழுவடி சேர்த்து மாத்த அழுவடின்னு சொல்லிட்டு போன. ஆனா நான் என்ன சொன்னேன், நல்லா காத்திருந்து பழி வாங்குற ஆளு. இதுக்கெல்லாம் உன் குழந்தையில நான் தட்டிப்பேன் பாரு. எந்த உன் குழந்தையில நான் தூக்குனேங்கிறதுக்கு என் கையை பிடிச்சு முறுக்குனியோ அதே குழந்தைகளுக்கு நானே விரோதியா வருவேன். சரியா? பார்க்கலாம். நீ செய்த பாவம். நீ என்னை கைப்பிடிச்சு முறுக்கின பார்த்தியா? உன் 2 குழந்தையில தொட்டது ஒரு பாவமாடி. உன் குழந்தைய வந்து ஆய்ப்போன குழந்தைய ஆய்ப்போற கொண்டு விட்டுட்டு நீ சொல்லலாம் அவன் அப்பா வந்து கழுவி விடுவாங்கல்ல அப்படின்னு. அவன் வேணும்னு தாண்டி அவன் வந்து என்ன கொட்டு முரசு பொம்மையை மெய் மறந்து அவன் கொட்டு முரசு பொம்மையை எடுக்கிறதே என்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். எனக்கு தான் கொட்டு முரசு பொம்மை ரொம்ப பிடிக்கும். அதனால கொட்டு முரசு பொம்மையை பார்த்தாலே உன் வீட்டுல வச்சே அந்த சம்பவம் நடக்கும். விளையாட்டு பொம்மையில வந்து கொட்டு முரசு பொம்மையை தான் அடிக்கடி விளையாடி இவன் தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். குழந்தைகள் கூட விளையாட மாட்டான். குழந்தைகள் கூட விளையாடு. இவன் தான் அந்த பொம்மை உடஞ்சிருச்சுன்னா அடுத்த பொம்மை வாங்கிட்டு வருவான். வீட்டுல பலசர சாமான் வாங்குறானோ இல்லையோ, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்கிறானோ இல்லையோ, ஷூட்டிங் போறானோ இல்லையோ, எதுவும் இல்லையோ, கொட்டு முரசு பொம்மையை மறக்க மாட்டான். வீட்டுக்கு வந்தோடனே கொட்டு முரசு பொம்மையை தான் விளையாடணும். அந்த கொட்டு முரசு பொம்மையை விளையாடுறதுலயே குழந்தைய என் கூட அனுப்பினதான் மறந்துட்டான். குழந்தையவே மறந்துட்டான். நல்லா இருக்குப்பா, நீ என்ன பண்ணியிருந்த? நான் கொட்டு முரசுலேயே தியானம் பண்ண. அதான் குழந்தை உன் கூட தானே இருக்கு. குழந்தை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. அதான் நான் மறந்துட்டேன். நல்லா இருக்குடா சப்பக்கட்டு அப்படின்னு. உன்னுடைய குழந்தைக்கு கீழே கூட்டிட்டு போய் டாய்லெட் கழுவி விட்டது ஒரு குத்தமாடி பிரேமலதா. துஷ்டை. வார்த்தைகள் வருது, ஆனா வார்த்தைகளை அடக்கி விடணும். மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதனாலதான் நான் அடக்கி வாசிக்கிறேன். நான் செய்த நன்மைகள்லாம் உனக்கு தெரியுமாடி? நான்லாம் உன் குழந்தைக்கு கால் கழுவி விட்டுருக்கேன், டாய்லெட் கழுவி விட்டுருக்கேன்னா உன் புள்ள கொடுத்து வச்சிருக்கணும். உன் புள்ள விஜய பாரதிய விஜய பிரபாகரன் மாத்தினல்ல, அதுக்குதான் அந்த தண்டனை. உன் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினைச்சேன்னா கெசட் ஆபீஸ்ல போய் விஜய பிரபாகரங்கிற பேரை விஜய பாரதின்னு மாத்து. மானகட்டவளை. அடுத்தது 26ல ஜெயிப்போன்னு நீ சொன்னியாமே, ஜெயிப்படி. நான் இழிச்சவாயா? நீ என்ன கொடுமைப்படுத்துறதும் படுத்துவ, என்னை பத்தி அவதூறு பேசுறதும் பேசுவ. உன் புள்ளைய நாங்க ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். நீ விஜயகாந்த கொடுமைப்படுத்தின பத்தியா? 1991 92ல இருந்து அவனை சாகுற வரைக்கும், சாகும்போது கூட உடம்பு முடியாம படுத்திருக்கும் போது கூட அவன் என்ன நினைச்சுதாண்டி ஏங்கி இருக்கான். உடம்பு முடியாம படுத்திருந்தப்ப கூட என்ன பாக்கணும், அந்த பாரதி 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 என்ன பாக்கணும் தாண்டி அவன் ஏங்கி ஏங்கி எழுதிருக்கான். என் போட்டோ கூட நீ காட்டலையடி படுபாவி பாவி. ஒரு 2 பசங்களும் என்னதான் நினைச்சு, அப்பா வந்து என்னதான் நினைச்சு ஏங்குறான்னு தெரிஞ்சு என் போட்டோ கூட காட்டாம இருந்தாங்கல்ல. உங்களுக்கு ஜெயிப் அரசியல் வாழ்க்கை. அப்புறம் என்னமோ சப்பக்கட்டு கட்டினியாமே. அரசியல் நிர்வாகிகள் தான் எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, எங்களை ஃபோர்ஸ் பண்ண போய் தான் நாங்க களத்துல இறங்கணும். நல்லா இருக்கும் சப்பக்கட்டு. அப்போ விஜயகாந்த் அரசியல் இறங்கினானே, நான் அவனை அப்பவே அரசியலுக்குலாம் நீ வரக்கூடாது, நான் சொன்னா மட்டும்தான் நீ வரணும், நீ கல்யாணம் பண்ணிட்ட அரசியல் இறங்காதன்னு நான் சொன்னேன். எனக்கும் விஜயகாந்துக்கும் கல்யாணம் ஆனால் மட்டும்தான் அவன் அரசியல இறக்கியிருப்பேன். எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அரசியல இறங்காதன்னு நான் சொல்லியிருந்தேன். நீ தாண்டி அவனை அரசியல இறக்க வச்சிருக்க. அவன் மாட்டேன் சொல்ல அவன் வான் பண்ணியிருக்கான். உன்னை அரசியல இறங்கினா சொத்து போயிரும், அது போயிரும், இது போயிரும், தோல்வி வரும், நம்ம தெருவில் வந்து நிக்க வேண்டி வரும், இவ்வளவு சொன்னான்லடி. அப்ப விஜயகாந்த் அரசியல இறக்கு. உன் பணத்தாசு விஜயகாந்தே நீ அரசியல இறக்கிட்டு இப்போ உன் பிள்ளைய நீ அரசியல இறக்கி விட்டு தோத்துட்டு கட்சிக்காரங்க மேல நிர்வாகிகள் மேல பதில் பொய்ப்பழி சொல்லிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு?
சும்மா இருக்கிற பிள்ளைய போட்டு அரசியல்ல இறங்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னடி தெரியும்? அரசியல் அனுபவம் இருக்கா அவனுக்கு? எம்பி ஆகி போய் உட்காந்து பேசுற அளவுக்கு அறிவு இருக்கா அவனுக்கு? சின்ன அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கா அவனுக்கு? ஓஹோ 26ல வேற ஜெயிக்க வைக்க போறேன். நான் இழிச்ச வாயின என்ன நீ இந்த கொடுமைப்படுத்துவேன்? உன் குழந்தைய டாய்லெட்டை கழுவி விட்டதுக்கு என் கையை பிடிச்சி முறுக்குவேன். அதுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டாமா? ஒரு 2 குழந்தையிலையும் நான் தொட்டு தூக்குனதுக்கு என் கையை பிடிச்சி முறுக்கி என்ன அடி அடின்னு ஷூ காலால மிதிச்சு அவ்வளவு சித்திரவதை பண்ணினியே, மூஞ்சில ஆசிட் ஊத்த வந்தியே, அதுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுக்க வேண்டாமா? உன் பிள்ளையில அரசியல மட்டும் இல்ல, திருமண வாழ்க்கையிலையும் தோற்கடிப்பேன், வாரிசுலையும் தோற்கடிப்பேன். நல்ல வாரிசுகள் கிடைக்க விட மாட்டேன். பார்க்கலாமா? ஹேமாவதி இப்படி கை கட்டிட்டானா அவ ஜெயிப்பான்னு அர்த்தம். என்னோட கை கட்டுற விதமே எதிராளி புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொரு விதக்கும் ஒவ்வொரு விதமாக நான் கை கட்டுவேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எப்ப என்னோட லவ்வர், என்னோட காதல் கணவன் செத்து போயிட்டானோ 48 நாட்கள் கழிச்சு எனக்கு ஒன்ன நான் ஞாபகப்படுத்தியிருக்கான்னா உன்னை கவனிக்கிறதுக்கு தான். அப்படின்னா எந்த அளவுக்கு நீ என்னோட கணவனை நீ சித்திரவதை பண்ணியிருப்ப. ஏய் ராஜு எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். விஜயராஜு எனக்கு மட்டும்தான் சொந்தம். விஜயகாந்த் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் அவனை விஜயகாந்தா மாத்தினேன். ஒரு நடிகரை தான் நீ கல்யாணம் பண்ணி இருக்கிற. அந்த நடிகரை உருவாக்குனது நானு. புரியுதா? ரொம்ப ஆணவத்துல ஆடாத. பாய். அடுத்தடுத்து உனக்கு தோல்வி இருக்கு. உன் புள்ள என்னமோ படத்துல நடிக்க போறான் நம்ம சண்முக பாண்டியன். அவனுக்கும் அடுத்த தோல்வி இருக்கு. உன் குழந்தைய அந்த குண்டு புஸ்கு குழந்தைய நான் தூக்கி கொஞ்ச நேரத்துக்கு கையை பிடிச்சி முறுக்குனல்ல சண்முக பாண்டியனை தூக்குனதுக்கு, அதுக்கு இருக்கு ஆப்பு. அதுக்கு அந்த ஏமா படம் எடுக்கிறானோ அவனுக்கு இருக்கு தோல்வி. படம் எடுக்க அவனை வச்சு படம் எடுக்கிறான் பாரு, அவனுக்கு இருக்கு அந்த படத்தை தோல்வியில கொடுப்பேன். என்னை பகைச்சிட்டு அவன் படத்தெல்லாம் நான் தோல்வி அதில் பாதாளத்துல தள்ளி விட்டுருக்கேன். புரியுதா? தோல்வி கொடுப்பேன். அந்த படம் தோல்வியாகும். அவனை வச்சு படம் எடுக்காதான்னு சொல்ல மாட்டேன், ஆனா தோற்கடிப்பேன். பணத்தை கூட நஷ்டப்பட வைப்பேன். ஓகே பாய். உனக்காக நான். திவ்யதர்ஷினி நாச்சியார் இஸ் வாட்சிங். ஹாய் மேடம், கைசியோ சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ குழம்பிக்கிட்டே இருக்கேன். பாய் மேடம்.